அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையும் மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரியும் இணைந்து நடத்தும் 194வது தமிழ்கூடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க இருக்கும் மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சி மகிமா அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாமனத்தீவு நூலிற்கு மதிப்புரை வழங்கி சிறப்பிக்க இருக்கும் சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் முனைவர் இரா சிங்கராஜா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் நடுநாயகமாக திகழ இருக்கும் தமிழ்குடல் உரையாற்றி சிறப்பித்தும் வாமனத்தீவு நூலாசிரியர் முன்னாள் தலைவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் முன்னாள் தலைவர் திரு நா ஆண்டியப்பன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் 194வது தமிழ்கூடல் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து உறுதுணையாக இருந்து தற்போது வெளிநாடு சென்றிருக்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குனருமான முனைவர் ஈசா பர்வின் சுல்தானா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சி சிறப்பு தமிழ்கூடலாகவும் அமைந்திருக்கிறது. காரணம், நமக்காக சிங்கப்பூரிலிருந்து திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்களோடு உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக எங்களுக்கு தொடர்பில் இருக்கிறார். சிங்கப்பூர் என்ற உடனேயே உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பில் அலுவலக ரீதியாக தொடர்பு கொள்வது என்றால் முதலாவதாக எங்கள் நினைவிற்கு வருவது திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்கள்தான். ஐயா அவர்கள் அவருடைய மிகச்சிறப்பான வாமனத்தீவு என்ற ஒரு நூலினை படைத்து அதை அறிமுகம் செய்யும் விழாவாகவும் சிறப்பாக தமிழ்கூடல் உரையாற்றி சிறப்பிக்கவும் இங்கு வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்களை உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் இயக்குனரின் சார்பிலும் இங்கு இருக்கும் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களோடு இணைந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கல்லூரி இந்த தமிழ்குடலில் சிறப்பாக எங்களோடு இணைந்து தங்களுடைய பங்களிப்புகளை செலுத்தி வருகின்றனர். அவ்வகையில் எப்பொழுது கேட்டாலும் எங்களோடு உடன்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு மாணவ செல்வங்களை அழைத்து வந்து மிகச்சிறப்பாக பயன்பெறக்கூடிய ஒரு கல்லூரி மதுரை என்எம்ஆர் சுப்பராமன் கல்லூரி. அவ்வகையில் அந்த முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் துணை முதல்வர் மற்றும் துறைத் தலைவர் முனைவர் சி மகிமா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று வாமனத்தீவிற்கு மதிப்புரை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர் முனைவர் இரா சிங்கராஜா ஐயா அவர்கள். ஐயா அவர்களும் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். எங்களுக்கு ஒரு ஐயம் என்றால் கூட எந்த நேரத்தில் கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவர். எப்பொழுது அழைத்தாலும் மிகச்சிறப்பான தன்னுடைய பணி திறனால் எங்களுக்கு மிகச்சிறந்த பங்களிப்பினை நல்குபவர். சிங்கராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் திரு சிதம்பர பாரதி ஐயா வருகை தந்திருக்கிறார். முனைவர் நேரு ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வருகை தந்திருக்கும் அத்துணை பெரிய உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும்
என்எம்ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரியின் மாணவ செல்வங்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருமாறு முனைவர் சி. மகிமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அப்படின்னு சொன்னாலே இனிமை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு அதை சொல்லும் போதே ஒரு உணர்வு உள்ளேருந்து வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பர்சனலாக நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உலக தமிழ் சங்கத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சா கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது தமிழ் சங்கத்தை பார்க்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கும். இதுக்குள்ளெல்லாம் நம்ம உள்ளே வர மாட்டோமா, ஒரு ஆடியன்ஸாக உள்ளே இருக்க மாட்டோமா அப்படின்லாம் ஏங்கின காலம் உண்டு. ஆனால் ஒரு சின்ன அறிமுக உரை மூலமாக நம்மளோட சோமசுந்தரி அம்மா மூலமாக நான் இங்கே உள்ளே வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்படி கிடைக்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை என் மாணவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி பசங்களுக்கு எவ்வளோதான் காலேஜில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாலும் வேறு ஒருத்தர் மூலமாக ஒரு விஷயத்தை கிடைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் நம்புகிறனால எங்கள் மாணவர்களை அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் நோ சொன்னது கிடையாது. எந்த ஷெட்யூல்னாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உலகத்தமிழ் சங்கத்துக்காக நாங்கள் கட்டாயம் அனுப்பி வச்சிட்ருப்போம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சுறுசுறுப்பில் பயங்கரமாக தேனி மாதிரி இருப்பாங்க நம்ம பர்வீன் சுல்தான் அம்மா. அவங்கள நான் டிவியில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நேரில் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ நிறைய விஷயம் அவங்கக்கிட்ட அன்னப்பறவை மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்ல விஷயங்கள் வச்சுருக்காங்க. டிசிப்ளின். நீங்கள் கடைநிலை ஊழியர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலிடத்தில் பார்க்க கூட கொஞ்சம் டைம்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் நான் உட்கார்ந்த அந்த 5 நிமிஷத்துலேயும் அவங்கக்கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அட்டெண்டன்ஸாக இருக்கட்டும், சிசிடிவியாக இருக்கட்டும், கரண்ட்டு 3 மணிக்கு போனதாக இருக்கட்டும், அவ்வளோத்தையும் நோட் பண்ணி அவ்வளோதான் அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே இன்னும் இது இன்னும் நல்லா மென்மேலும் வளரும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்றாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தமிழ் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு மதுரை தமிழுக்கு பெயர் போனதுன்னு. ஆனால் ஐயாவோட புக்கை படித்ததுக்கப்புறமும் ஐயாவோட அந்த இன்ஸ்பிரேஷனை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உலகத்தமிழ் சங்கத்தில் ஒரு நிகழ்வு பற்றை பயிற்சி நடந்தது. அதில் ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னு சொன்னால் சிங்கப்பூர் தமிழர்கள் நிறைய வந்திருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ தமிழுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மதுரையை தாண்டி ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது சிங்கப்பூர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஐயமும் இல்லை அப்படிங்கிறது ஐயாவோட நூல் படித்து இப்போ நிறைய சொல்லுவாங்க. ஜாம்பவான்கள்லாம் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி பிஜி வந்திருக்கீங்க. உங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. ஸோ அழகாக கவனிச்சுட்டு வெளியில் வரும்போது நிறைய பாயிண்ட்ஸ் ஷேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஐயா ஆண்டியப்பன் ஐயா அவர்களுக்கு என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் அந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிகச்சிறப்பான முன்னிலையுரை. உங்களுக்கும் உலக தமிழ்ச்சங்கத்திற்குமான தொடர்பு அதில் தெரிந்தது. மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்களுக்கு திரு சிங்கராஜா ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உலக தமிழ் அமைப்புகள் தொகுதி 2, அதாவது உலக தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான உலக தமிழ் அமைப்புகளை குறித்த நூலினை முனைவர் மகிமா அவர்கள் ஆண்டியப்பன் ஐயா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு சிங்கராஜா ஐயா அவர்களுக்கு உலகத் தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் அவர்கள் உலகத் தமிழமைப்புகள் நூலினை வழங்கி சிறப்பிக்கின்றார்.
முனைவர் மகிமா அம்மா அவர்களுக்கும் உலக தமிழமைப்புகள் நூலினை வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி. இப்போது வாமனத்தீவு நூலிற்கு மதிப்புரை வழங்கி சிறப்பிக்குமாறு முனைவர் சிங்கராஜா ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூலினை பற்றி மதிப்புரை வழங்கிய பிறகு ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் தமிழ் கூடலுரையும் ஏற்புரையும் ஆற்றி சிறப்பிப்பார். சிங்கராஜா ஐயா அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு வாசிப்பின் மீது ஈர்ப்பும் விருப்பமும் கொள்ளச் செய்த என் அறிவாசான் தமிழியலறிஞர் ஐயா ஈக்கி ராமசாமி அவர்களை முதற்கண் வணங்குகிறேன். இந்த இனிய நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் சா பர்வீன் சுல்தானா அவர்கள் இந்த இனிய நிகழ்வை மிகச் சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்திய அம்மா ஜான்சிராணி அவர்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சோமசுந்தரி அம்மா அவர்கள் உள்ளிட்ட உலக தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். வாமனத்தீவு, அதாவது தென்கிழக்கு ஆசியாவின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு. எந்த ஒரு இயற்கை வளமும் இல்லாத சின்னஞ்சிறிய நாடு. அது எப்படி உலகமே வியக்கின்ற வகையில் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறது. அந்த சிங்கப்பூரானது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருக்கும்போது எத்தகைய சூழ்நிலை இருந்தது, விடுதலை அடைந்த பிறகு எப்படி இருந்தது, மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு சிங்கப்பூர் தன்னை எப்படி எதிர்கொண்டு முன்னேறியது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக ஐயா நான் ஆண்டியப்பன் அவர்கள் எழுதிய நூல்தான் இந்த வாமனத்தீவு. மிகச்சிறந்த நூல். மாணவர்களுக்கு தெரியும், ஒரு புத்தகத்தை படிப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். முழுமையாக ஆழ்ந்து அகன்று படிப்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியும். இந்த வரலாற்று நூலை எழுதுவதற்கு ஐயா அவர்கள் 198 நூல்களை படிச்சிருக்கிறாங்க. எல்லாம் வரலாற்று நூல்கள். 198 நூல்களை படித்து அந்த 198 நூல்களின் தரவுகளோடு காலவரிசை ஒரு இடத்துல கூட தவறாக இல்லாமல் சரியாக, ஏன்னா அந்த தொகுக்கிறது என்பது ரொம்ப கடினமான பணி, அவ்வளவு நேர்த்தியாக அவர் எழுதிய நூல்தான் இந்த வாமனத்தீவு. எத்தனை பக்கம்? 584 பக்கம், 60 தலைப்பு. நினச்சி பாருங்கள். முதல்ல 198 நூல்களை படிக்கணும், அதில் முக்கியமான தரவுகள் எடுக்கணும், அதை தொகுக்கணும். இந்த நூலை சிங்கப்பூரில் உள்ள பரணியா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னன்னாக்க, முதல்ல தொடக்கத்தில் இந்த சிங்கப்பூர் என்பது எப்படி மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டது, அரசியல் காரணங்கள், இனச்சிக்கல்கள், இந்த காரணங்களுக்காக 1965 ஆகஸ்ட் 9 அறிவிக்கிறாங்க. மலேசியாவுடைய கோலாலம்பூரில் மலேசியாவுடைய பிரதமராக இருந்த துணங்கு அப்துல் ரஹ்மான் அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னாக்க இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. சிங்கப்பூரின் தந்தை, சிங்கப்பூரின் நவீன சிற்பி, யாருக்கும் அடிபணியாத இரும்பு மனிதர் என்று போற்றப்பட்ட லீ குவான் யூ அவர்கள் கண்கலங்கிய நாள் என்று ஐயா அவர்கள் அந்த சரித்திரத்தை பதிவு செய்யும்போது அப்படி எழுதியிருக்கிறார். கண்கலங்கிய நாள். அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு, அதாவது விடுதலை என்பது தானாக அல்ல, அது திணிக்கப்பட்ட விடுதலை அப்படி சொல்கிறாங்க. அவர்கள் மனம் ஏற்றுக்கொண்டதில்லை.
சிக்கல்களை மையமிட்ட சூழலில் அவர்களை வெளியேற்றுகின்றார்கள். மன உறுதி தளராத தன்னலமற்ற குழுவை ஏற்படுத்தி கொண்டு இந்த சிங்கப்பூரை இந்த அளவிற்கு உலக அளவில் பொருளாதாரத்தில் முதன்மை நாடாக கொண்டு வந்ததற்கு முதல் காரணம் லீ குவான் யூ என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார். எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? அங்கே 1965 ஆண்டினுடைய புள்ளி விவரப்படி 42 விழுக்காடு சீனர்கள், 39 விழுக்காடு மலாய் மக்கள், 13 விழுக்காடு இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள் 7 விழுக்காடு. இந்த சூழ்நிலையில் மற்ற நாடுகளை சார்ந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ லீ குவான் யூ ஒரு அறிக்கை விடுறாங்க, சிங்கப்பூர் என்பது எந்த ஒரு தனிப்பட்ட இனத்திற்கும் உரியது அல்ல, சிங்கப்பூரர்காரர்களுக்கு மட்டுமே. மொழி இன சமய வேறுபாடு இன்றி இந்த சிங்கப்பூரில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்குமான நாடு. அவர்தான் முதல் பிரதமர். சிங்கப்பூருடைய முதல் குடியரசாக வந்த பிறகு முதல் பிரதமர் அவர்தான். அவங்களுடைய அறிக்கையில் அந்த நாட்டோடைய சட்டம் பாருங்க, இங்கு எந்த ஒரு மதத்தையோ சாதியவோ இழிவாக பேசினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும். அது அந்த நாட்டோட சட்டம். எப்படி பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சொல்லுவாங்கல்ல, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. ஒரு அரசினுடைய நிர்வாகம் என்பது ஊழலற்ற நேர்மையான வெளிப்படை ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக விளங்கிய நாடு சிங்கப்பூர். அந்த நிர்வாக திறமையை, நிர்வாகத்தினுடைய அடிப்படையை கட்டமைத்தவர் லீ குவான் யூ. அந்த லீ குவான் யூக்கு தான் இந்த நூலை காணிக்கையாக அவர் எழுதியிருக்கின்றார். முதல் பக்கமே பார்த்தீங்கன்னாக்க அவருடைய படத்தை போட்டு சிங்கப்பூரினுடைய தந்தை நவீன சிற்பி லீ குவான் யூ அவர்களுக்கு இந்த நூலை காணிக்கையாக்குகிறேன். இந்த நாடு 60 ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த 2025ஓட. ஏன்னா 1965 வெளியேறி வர்றாங்க. அதன் நினைவாகவும் இந்த நூலை வெளியிடுறாரு. தமிழில் வெளிவந்த சிங்கப்பூர் பற்றிய முதல் வரலாற்று நூல் இந்த வாமனத்தீவு. அப்புறம் ஏன் இந்த நூலுக்கு அவர் வாமனத்தீவுன்னு பேர் வச்சிருக்கிறாரு? மாணவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருமாலுடைய அவதாரங்களில் ஒன்று வாமன அவதாரம். வாமனன்னா குட்டையன்னு அர்த்தம். அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேருருவம் எடுத்துருவார். பேருருவம்னா தெரியுமாயா? உங்களுக்கு விஸ்வரூபம்னாத்தேன் தெரியும். அது தமிழ் வார்த்தை அல்ல. பேருருவம் என்பது தான் தமிழ் வார்த்தை. குள்ளனாக இருந்து அவர் பெரிய ஆளாயிருவான். அது புராணம். புராணத்தில் கற்பனை இருக்கும், நம்ம யாரும் பார்க்கல. அப்படி போனாரா வந்த புராண கதை கேட்டிருக்கோம். ஆனால் சிங்கப்பூரான அந்த குட்டி தீவு என்ற நாடானது இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பது என்பது வரலாறு. பல்வேறு இனச்சண்டை, மொழிச்சண்டை, என்னென்னமோ நடந்திருக்குது. சரி, அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த மாதிரியான கட்டமைப்புகளை அவங்க உருவாக்குனாங்க, அதெல்லாம் மிகச்சிறந்த தரவுகளோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். என்னென்னா, முதல்ல அவர்கள் செய்தது, சிங்கப்பூருக்கு இறக்குமதி சார்ந்த பொருளாதார மேம்பாடு வேண்டாம், அதை விலக்கிவிட்டு சிங்கப்பூரிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும், அதுதான் நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு அடையும் என்று சொல்லி அவர்கள் கட்டமைத்ததில் முதன்மையானது அது. அப்புறம் உள்நாட்டு உற்பத்தி உருவாக்கணும். தொழிலாளருடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லாத தொழில்கள் எதுவோ அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த நாடு பரப்பளவு குறைவு, மக்களுடைய எண்ணிக்கை குறைவு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மின்னியல், பெட்ரோல், ரசாயனம், இது சார்ந்த தொழில்களை கொண்டு வர்றாங்க. 1980 இந்த கணினி சார்ந்த வன்பொருள் தட்டுக்களை உருவாக்கக்கூடிய, தயாரிக்கக்கூடிய நாடுகளில் அதிக அளவில் தயாரித்த நாடு எதுனாக்க சிங்கப்பூர். ஒரு நாட்டுக்கு அந்த வருவாயை அவங்க எப்படி பெருக்கம் செய்கிறாங்க பாருங்கள். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா,
வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாளுறாங்க. ஒன்று தயாரிப்பு, இன்னொன்று வெளிநாட்டினுடைய முதலீடுகளை எப்படி நம் நாட்டுக்கு கொண்டு வருவது. அப்போ அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு வசதிகளை சரி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சாங்கி என்ற விமான நிலையம், துறைமுகங்களுடைய மேம்பாடு, சுற்றுலா வளர்ச்சி, ஆசிய நாடுகளை சார்ந்த நடுத்தர வகுப்பினர்களெல்லாம் வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக சிங்கப்பூர் இருக்கிறது. அது அந்த வரலாறு மட்டுமல்ல, இந்த நூல் சிங்கப்பூர் செல்லுகின்றவர்களுக்கு ஒரு பயண வழிகாட்டியாகவும் இருக்குது. எங்கே போகலாம், எந்த மாதிரி இடம், அது எல்லாத்தையும் அவங்க படத்தோட எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பல நாள் உழைப்பாக இருக்கும் போல், ஏன்னா கொஞ்ச நாள் தான் இந்த இவ்வளோ பெரிய நூலை எழுத முடியாது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மக்களுக்கான வாழ்வியல் தரத்தை உயர்த்துவதற்கு நாட்டினுடைய முதல்ல சிங்கப்பூர் குப்பமேடாக இருந்துச்சான். அந்த குப்பமேட்டை இன்னைக்கு உலக நாடுகள்லாம் வந்து சுற்றுலா பார்க்கக்கூடிய பயணிகளுடைய வருகை எண்ணிக்கை அதிகமாக்குகின்ற அளவுக்கு சிறந்த நாடாக, அந்த நாட்டுக்கு பேரே பூங்கா நகர நாடாம், பூங்கா நாடாம் சிங்கப்பூருக்கு. முதல்ல 1965 35,000 மரக்கன்றுகளை கொண்டு போய் லீ குவான் யூ அவர்கள் வந்து எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் நட்டு வச்சிருக்கிறாரு. அது இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் வாரத்தில் போயிட்டு பள்ளி, கல்லூரி, சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க மரம் நடுவாங்களாம். அப்படி நட்டுத்தான் இன்னைக்கு சிங்கப்பூர் வந்து அவ்வளவு தூய்மையாகவும் சுற்றுப்புற சுகாதாரம் கொண்ட நாடாகவும் இருக்குதான். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து பன்றி பண்ணைகள் இருந்திருக்கு. ஏனென்று சொன்னால் 75 விழுக்காடு இன்றைய கணக்கெடுப்பின்படி, ஐயா கடைசி அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க, அந்த புள்ளி விவரம். இப்போ வந்து அங்கே சீனர்கள் என்பவங்க 75 விழுக்காடு இருக்காங்களாம். அப்போ லீ குவான் யூ வந்துட்டு முன்னாடி இந்த பன்றி பண்ணைகளை ஒழிக்க வேண்டும். ஏன் ஒழிக்கணும்? பன்றி வளர்ப்பு என்பது தூய்மைக்கேடை உருவாக்கக்கூடிய நிலை இருக்குது. சரி, அந்த பன்றி பண்ணைகளை ஒழிக்கலானாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் சிங்கப்பூரில் அதிகமாக வாழக்கூடியவர்கள், வசிக்கக்கூடியவர்கள் யாருங்க? சீனர்கள். அவர்கள் பன்றி இறைச்சிகளை உணவாக உண்ணக்கூடியவர்கள். அந்த முதலாளிகள் தான் அதிகமான பன்றி பண்ணைகளை வச்சிருக்கிறாங்க. சரி, அவங்கள்ட்ட போய் இதை சொல்ல முடியும்னா அதுக்கு சொல்கிறார் ஐயா ஒரு வார்த்தை, இந்த பன்றி பண்ணைகளை ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றுவதோ நடைமுறைப்படுத்துவது என்பது எப்படி என்று சொன்னால், கொலவி கூட்டில் கொண்டே கை வச்சது மாதிரி கொட்டி எடுத்துரும். சீனர்கள்லாம் அவரை இதன்னிடுவாங்க. ஆனாலும் துணிச்சலாக அதை நிறைவேற்றி காட்டினார். அந்த பன்றி பண்ணைகளை ஒழிச்சிட்டார். சரி, அப்போ அந்த மக்களுக்கான இறைச்சி என்ன செய்கிறது? 20 நாடுகளிலிருந்து பன்றியினுடைய இறைச்சிகளை இறக்குமதி செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அந்த நாட்டினுடைய முன்னேற்ற பாதைக்கு வித்திட்டவர் இந்த லீ குவான் யூ. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் 1965 சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய தனிநபர் வருமானம் என்பது வெறுமனே $517 அமெரிக்க. 2024 தனிநபர் வருமானம் $67,758 அமெரிக்க என்று உலக வங்கி புள்ளி விவரம் கொடுத்திருப்பதை ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளவு அந்த பொருளாதார சக்தி உயர்ந்த நாடாக சிங்கப்பூர் இருப்பதற்கான காரணம் அதுதான். உழைப்பு, கடின உழைப்பு. அது மட்டும் இல்லை, யாரும் அவ்வளவு எளிதாக இப்போ எல்லாம் என்ன சொல்ல அவர் அந்த செய்தி ஐயா சொல்கிறாங்க, இந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், அரசினுடைய உயர் பதவிகளில் இருப்பவருடைய பரிந்துரையின் பேரில் போகிறாங்கல்ல கல்விக்கு, வேலைவாய்ப்புக்கு, இது போன்ற நிலை சிங்கப்பூரில் கிடையாது. உன்னுடைய மதிப்பெண் தான், உன்னுடைய திறமை தான் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அவ்வளவு எளிதாக அந்த அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிக்கு செல்ல இயலாது. அவரவர் திறமை மதிப்பெண்ணுக்கு ஏற்றவாடிய கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அங்கு இடம் உண்டு. அதுதான் சரியான நிர்வாகம். அப்புறம் நம்ம சொன்ன ஊழலற்ற ஆட்சி,
அதுக்கு ஒரு சான்று ஒன்று அவங்க கொடுக்குறாங்க. லீ குவான் யூ அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் ஊழல் செய்து விட்டார் என்று அது தக்க சான்றுகளோடு நீதிமன்றத்தில் நிறுவிய பிறகு அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம நாட்டில் ஊழல் பட்டியல் பார்த்தீங்கன்னாக்க செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. இப்படி இந்த மாதிரியான ஒரு தகவல் யாரும் சேர்ந்து கேள்விப்பட்டதில்லை. அதுதான் அந்த சிங்கப்பூர் தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனுடைய நேர்மை. அவன் அரசனாக இருந்தாலும் சரி, அமைச்சனாக இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுடைய நேர்மை இருந்த காரணத்தினால தான் சிங்கப்பூர் இன்றைக்கு உலகம் வியக்கும் நாடாக ஒளிர்கின்றது. அப்புறம் இந்த கல்வி நிலையங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க மொழிக் கொள்கை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே அதிகமாக வசிக்கக்கூடியவர்கள் சீனர்கள், அதற்கு அடுத்தபடியாக வசிக்கக்கூடியவர்கள் மலாய் மக்கள், அப்புறம் தான் இந்தியர்கள். அதில் தமிழர்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. அதிகாரத்துவ மொழிகளாக 4 மொழிகளை லீ குவான் யூ அவர்கள் அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த நாட்டோட அதிகார மொழிகள் 4 மொழி. ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று மலாய், இன்னொன்று மாண்டரின், இன்னொன்று நம்ம தமிழ். அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, குறைந்த விழுக்காட்டினர் உள்ள தமிழர்களுடைய மொழியை ஆட்சி அதிகார மொழியாக கொண்டு வர்றீங்களே ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு லீ குவான் யூ அவர்கள் சொன்ன பதில் இருக்கு பாருங்க. இந்த சிங்கப்பூருடைய நாட்டினுடைய முன்னேற்றத்தினுடைய பங்களிப்பு, தமிழருடைய பங்களிப்பு அதிகம். ஐயா எழுதியிருக்கிறார், நன்றி கடனாகத்தான் நான் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்கோம். சிங்கப்பூருடைய தேசிய மொழி மலாய் மொழி, ஆட்சி அதிகார மொழி இந்த 4 மொழி. அப்புறம் கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்விக் கொள்கையில் இருமொழி கொள்கையை கொண்டு சொல்கிறாங்க. ஒன்று பொருளாதார மேம்பாட்டிற்காக, வணிகம் சார்ந்த நிலைக்காக, அரசியல் தொடர்புகளுக்காக ஆங்கிலம். அடுத்தது அவரவர் தாய்மொழி. அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்றால்தான் சுயமரியாதையும் சிந்தனை மேம்பாடும் வரும் என்று லீ குவான் அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கல்ல, 10 மொழியை படிச்சுக்கப்பாங்க, அது அவனவனுடைய அறிவு மேம்பாடு. முதல்ல உலக தொடர்புக்கு ஆங்கிலமும் அவனுடைய தாய்மொழியும். இந்த கொள்கையை அவருடைய அரசினுடைய நிலையில் இருக்கின்றது. அப்புறம் இது வரைக்கும் அந்த நாட்டுடைய வரலாறு சொல்கிறாங்க. அதில் முதல்ல எடுத்தவடனே நம்ம முதல் ராஜேந்திர சோழன் கடாரங்கொண்டான்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கடாரம் என்பது மலாய் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான், நேடாவாங்கயா அந்த தீவு. அது வரைக்கும் இவன் போர் தடுத்து சென்றான் என்று திருவாலங்காட்டு செப்பேடு குறுக்குதான். முதலாம் ராஜேந்திர சோழன் அங்கே வர படையெடுத்து சென்று வென்று வந்தான் என்று. ஆனால் அந்த நாட்டினுடைய அகழ்வாராய்ச்சியிலையோ எந்த ஒரு சான்றும் இல்லை என்று ஐயா பதிவு செய்கிறாங்க. அங்கு சென்ற போர் வீரர்கள் ஒருத்தர் கூட தங்கலையா? வணிகத்துக்காக வந்தவங்க அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இல்லையா? நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து முதலாக சிங்கப்பூருக்கு சென்ற தமிழர் நாராயண பிள்ளை என்று பதிவு செய்திருக்காங்க. அவங்க தான் முத போயிருக்கிறாங்க. இப்படி அந்த நாட்டினுடைய சூழல், அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வியல், அப்புறம் இங்கிருந்து சென்ற தமிழர்கள் எப்படி அங்கே வேலை வாய்ப்புக்காக போனாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் எல்லாம் உழைப்பு தொழிலுக்காக போனவர்கள், உடல் உழைப்பு தொழிலுக்காக சென்றிருக்காங்க. ஈழத்தமிழர்கள் அரசு அதிகாரிகளாக, மருத்துவர்களாக, ஆசிரியர்களாக பணியமர்த்தம் செய்யப்பட்டனர். ஏன் சார் அவங்கள செய்தாங்கன்னா, அவர்கள் தமிழும் ஆங்கிலமும் முழுமையாக கற்றிருந்தனர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை விட. அப்புறம் இங்கிருந்து சென்ற தமிழர்கள் தங்களுடைய பண்பாடு, கலை எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அங்கே பிழைப்புக்காக போகிறாங்க, பொருளாதார மேம்பாட்டுக்காக போகிறாங்க, அங்கே தங்குறாங்க.
அப்படி சென்ற தமிழர்கள் இந்த கலை பண்பாட்டோடு சொல்லுவாங்கள்ல, சில புத்திகள் நம்ம விட்டு போகாதுன்னு, இங்கிருந்து சாதி வேற்றுமை, சமய வேற்றுமை, மூட நம்பிக்கை அத்தனையும் கொண்டு அங்கே பரப்புகிறாங்களாம். அது பின்னால் கொண்டு வர்றாரு. அது என்னன்னா, நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு தீ மிதிப்போம் பார்த்தீங்களா, அங்கேயும் போய் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. விழாக்கள் கொண்டாடுறாங்க, பொங்கல் விழா, தீபாவளி இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இது போன்ற நிலைகளையும் அங்கே கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த தமிழர்கள் இந்த லிட்டில் இந்தியான்னு ஒரு பகுதி, அங்கு வசிக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பாலான இடங்களில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அங்கே எல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்கள் அவங்களுடைய சங்கம், அது எப்படி, கடையநல்லூர் முஸ்லீம் சங்கம், கீழக்கரை முஸ்லீம் சங்கம், இப்படி அவருக்குன்னு ஒரு சங்கம், மத சங்கம், சாதிய சங்கம். அங்கே சில தெருக்களுக்கே தமிழ்நாட்டு பேர் கடையநல்லூர் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கான். அதை படம் எடுத்து போட்டிருக்காங்க. இங்கிருந்து சென்ற அந்த தமிழர்கள் என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருந்த இரட்டை குவளை முறையை அங்கே கொண்டே வச்சிருக்கான். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று நினைக்கின்ற அந்த மக்கள் சமமாக தேநீர் அருந்த இயலாதான். இந்த இது சிக்கல் நிறைய போராடிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து 1929 தந்தை பெரியார் அவர்கள் சிங்கப்பூருக்கு போகிறாங்க. அங்கே தமிழவேல் சாரங்கபாணி, நம்ம தமிழர், சிங்கப்பூர் தமிழர், தந்தை பெரியார் அவர்களை சந்தித்த பிறகு தமிழர் சீர்திருத்த இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ராமசாமி நாடார் அவர்களும் தமிழவேல் சாரங்கபாணி அவர்களும் வீரசேனன் என்பவரும் மக்கள்கிட்ட சீர்திருத்த கருத்துக்களை பரப்பி சாதிய வேற்றுமை ஒழிப்பதற்கு, இன ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு மொழி சார்ந்து அவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த சீர்திருத்த இயக்கத்தில் யாரெல்லாம் போராடினார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்றார்கள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று அந்த கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ் வழி பள்ளியில் உமறு புலவர் தமிழ் பள்ளி இன்று வரை இருக்குங்களாங்க. இப்படி அவர்கள் நிறைய செய்திகள் சொல்லிட்டு போகிறாங்க. மிகச்சிறந்த வரலாற்று நூல். இந்த சிங்கப்பூரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் அத்துணை பேரும் வாங்கி படிக்கக்கூடிய நூல்தான் இந்த வாமனத்தீவு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த சிங்கப்பூரினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு அந்த நூலாசிரியருடைய உத்தியை பாருங்களேன். இது ஒரு வரலாற்று நூல். ஒன்று மட்டும் முடிச்சிடுறேன். இது ஒரு வரலாற்று நூல். கடைசியாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. இந்த வரலாற்று நூல் என்பது வரிசையெல்லாம் சரியாக வரணும். முடிக்கும்போது இந்த சிங்கப்பூர் எந்த அளவுக்கு உயர்ந்தது, எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, எப்படி வளர்ந்துருக்கு, அதுக்கு என்ன காரணம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவிதை, அழகான கவிதை, கட்டாயம் கேளுங்க. அதோட முடிச்சிடுறேன். தலைப்பு கொடுத்துருக்காரு, சாதனைகள் தொடர்வோமடா, சாகசங்கள் புரிந்துள்ளோம், சரித்திரங்கள் படைத்துள்ளோம், சாதனைகள் தொடர்வோமடா, காகங்கள் கனிந்துருகி காட்டுகின்ற கூட்டுறவை கடைபிடித்து வென்றோமடா, கடுகென்று சொன்னார்கள் கரைந்துவிடும் என்றார்கள் காலூன்றி நின்றோமடா, படுத்துவிடும் என்றார்கள் பரிகசித்து நின்றார்கள் பார்வுகள உயர்ந்தோமடா, பஞ்சாய் பறந்திடவே பரிதவித்து நின்றிடவே பகற்கனவு கண்டாரடா, சீர்தலைவர் லீ குவான் யூ சிறப்புடனே வழிகாட்ட சிறந்தோங்கி வளர்ந்தோமடா, நெஞ்சிலே உரங்கொண்டு நேர்மையின் வழி நின்று நித்தமும் உழைத்தோமடா, வெஞ்சமரில் வெல்வது போல் வீறு கொண்டு எழுந்தே நாம் வெற்றிகள் குவித்தோமடா, துஞ்சாது பாடுபட்டு துன்பங்கள் நீக்கிவிட்டோம் துயரங்கள் இனி ஏதடா, கடலலைகள் தாளாட்ட காற்றலைகள் சீராட்ட கவின்கலைகள் வளர்த்தோமடா, உடலுறுதி உள்ளவரை உழைக்கின்ற உறுதியுடன்
உச்சத்திற்கு உயர்வோமடா என்று அந்த கவிதையை எழுதியிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நூலை எழுதிய ஆண்டியப்பன் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்ல. அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராங்கியம் என்ற ஊரில் பிறந்து சிங்கப்பூருக்கு போனவங்க. பள்ளி கல்வியை சிங்கப்பூரில் மலேசியா நாட்டில் படிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு மதுரை தியாகராசர் கல்லூரியில் புகுமுக வகுப்பையும், திருச்சி தேசிய கல்லூரியில் வந்துட்டு தூய வளனார் கல்லூரியில் அறிவியல் இளநிலை பட்டமும் படிச்சுட்டு சிங்கப்பூரில் போயிட்டு தொலைக்காட்சியுடைய செய்தி பிரிவுடைய தயாரிப்பில் பணியாற்றியிருக்கிறாங்க. அவருக்கு நம்முடைய தமிழக அரசு இந்த உலக தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக அயலக தமிழறிஞர்களுக்கான விருதையும் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் பெற்ற விருதுகள்லாம் அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியல். 22 விருதுகள். 22 விருதுகளும் பெரிய பெரிய விருது, பெரிய பெரிய அமைப்புகள், பெரிய பெரிய நாடுகள் கொடுத்த விருது. கிட்டத்தட்ட 7 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. பல்வேறு மலர்களை தொகுத்திருக்கிறாங்க. சிங்கப்பூருடைய தமிழ் எழுத்தாளர் மன்றத்துடைய தலைவராக இருந்து பல்வேறு ஆக்கப்பணிகளை செய்திருக்கிறாங்க. அவர் வாழ்நாளில் பெரிய பொக்கிஷமாக கருந்தது எது தெரியுமா? அவர் வாங்கிய விருதுகளோ அதெல்லாம் இல்லை. சிங்கப்பூரினுடைய முதல் பிரதமராக இருந்த லீ குவானினுடைய 90வது பிறந்த நாளுக்கு ஒரு 90 கவிஞர்களை அழைத்து கவிதை பாடச் சொல்லி அந்த கவிதைகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூலாக தொகுத்திருக்கிறார். அந்த நூல் தொகுப்புக்கு லீ குவானுடைய பாராட்டு கடிதம், நம்முடைய இந்தியாவிலிருந்து சென்று சிங்கப்பூரில் பிரதமராக இருந்த SR நாதன் அவர்கள், அவர் ஒரு பாராட்டு கடிதம். இன்னொருத்தர், இவர்கள் கொடுத்த அந்த பாராட்டு கடிதம் தான் அவர் பெற்ற விருதுகளிலேயே அவர் பொக்கிஷமாக பாதுகாத்து இருக்கக்கூடியது அந்த பாராட்டு கடிதங்கள் தான். இன்னொன்று, இந்த உலக தமிழ்ச்சங்கத்தின் வழியாக கொடுத்த அயலக தமிழறிஞருக்கான விருது, சிங்கப்பூர் வசந்தம் தொலைக்காட்சி கொடுத்த வாழ்நாள் சாதனையாளர் விருது. அது 2 தான் அவர் பெருசாக, மற்ற விருதுகள்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கொள்ள, இந்த விருதுகளை அதை அவரே பதிவு செய்கிறார். அப்போ படிக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும், நாம் எப்படி புத்தகத்தை எழுத வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நூல்தான் இந்த வாமன தீவு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகச்சிறப்பான மதிப்புரை. ஐயா அவர்களுக்கு கிடைத்த நாள் எத்தனைன்னு நினைக்கிறீங்க? இந்த நூலை எத்தனை நாள் படிச்சிருக்கலாம்? அவருக்கு நாங்கள் கொடுத்தது 2 நாள். கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை தான் அவருக்கு அந்த புத்தகம் இரவு தான் போய் சேர்ந்திருக்கோம். இன்று இப்படி ஒரு மதிப்புரை கொடுத்திருப்பது அதுதான் சிங்கராஜ் ஐயா. சிறந்த வாசிப்பாளர், தொடர்ந்து பங்களித்து வருபவர், ஒரு பேராசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் உதாரணமாக எடுத்துக்காட்டாக ஐயா அவர்களை எப்போதும் சொல்லக்கூடியவர். அவர் எங்களுடைய பணியும் சேர்த்து செய்துவிட்டார். ஆண்டியப்பன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் செய்துவிட்டார். ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் சார்பில் பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருபவர். நீங்கள் எல்லாருமே இந்த நூல் குறித்து பேசும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தோணியிருக்குது, என்ன தோணியிருக்கும்? நாம் இப்படி ஒரு நாட்டில் வாழணும், நமக்கு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும், எல்லோருக்கும் அந்த ஏக்கம் இருப்பது தான் இயற்கை. அது மாதிரியான ஒரு சிங்கப்பூர்ன்ற நாட்டில் இருந்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல் தனி மனித ஒழுக்கம். ஆனால் நாம் எல்லோருமே அடுத்தவர்களை பற்றி தான் நாம் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்குது. நாம் எப்படி இருக்கோன்றதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதில்ல. அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் அந்த விதிமுறைகளை பின்பற்றுவது தான் அங்கே முதன்மையான பணி. விதிகளை அரசு ஏற்படுத்தினாலும் அதை பின்பற்றுபவர்கள் மக்களாக இருக்கிறார்கள். நம்மோட நாடும் அப்படி வரலாம் நாம் நினைத்தால். மிக்க நன்றி ஐயா, சிங்கராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆண்டியப்பன் ஐயா அவர்களை பற்றி அவர்கள் நிறைய சொல்லிவிட்டார். ஐயா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர். உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அயலக தமிழறிஞர்களுக்கு விருதுகள் வழங்க
வேண்டும் என்று விருப்புற்று 2015ஆம் ஆண்டு அரசாணை வந்தவுடன் 2016ஆம் ஆண்டில் முதல் இலக்கிய விருது திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்களுக்கு தான் வழங்கப்பெற்றது. அவ்வகையில் பெரும் மகிழ்ச்சி உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரைக்கு. ஐயா அவர்களோடு இணைந்து நம்முடைய கொரோனா காலத்தில் கூட சிங்கப்பூர் தமிழரும் தமிழும் என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு கருத்தரங்கத்தினை ஒரு 15 நாள் இணைய வழியில் ஒரு கருத்தரங்கத்தினை நடத்தினோம். மிகச்சிறப்பாக எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர் ஐயா அவர்கள் 7 நூல்களுக்கு மேலாக எழுதியிருக்கின்றார். ஐயா அவர்கள் பெற்ற விருதுகளும் பல. இலக்கிய வேந்தன், தமிழ் பணிச்செம்மல், செந்தமிழ் செம்மல் திலகம், பாரதிதாசன் இலக்கிய விருது, பாராட்டு பத்திரங்கள், தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் 2013ஆம் ஆண்டில் சென்னையில் பாராட்டு பத்திரம் பெற்றவர், மக்கள் சிந்தனை பேரவையின் பாராட்டு பத்திரத்தை பெற்றவர், ஜமாலியன் விருது என பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். ஐயா அவர்கள் பாரதியின் பாஞ்சாலி சபதம் என்ற நாடகத்தினையும், வெற்றி திருமகன் என்ற இராமாயண நாடகத்தினையும், திரைக்கடல் ஓடி என்ற வாழ்க்கை வரலாற்று நூலையும், மீசை முளைக்காத காதல் என்ற கவிதை தொகுப்பினையும், முள்ளும் மலரும் என்ற சிறுகதை தொகுப்பினையும் வெளியிட்டிருக்கின்றார். விண்ணில் வீடு கட்டி, வாமனத்தீவு என வரலாற்று நூறில் அவருடைய எழுத்துப்பணி இன்று நின்றிருக்கிறது. ஐயா அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்து இன்னும் தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்பதில் உலகத் தமிழ்ச் சங்கம் விருப்பம் கொள்கின்றது. ஐயா அவர்களுடைய தமிழ் குடலுரை இப்போது தொடங்குகின்றது. முன்பாக ஐயா அவர்கள் ஒரு மின்காட்சியுரை வழியாக உங்களுக்கு சில தகவல்களை அளிக்க இருக்கின்றனர். காட்சிக்கு போகலாம்.
மிகச்சிறப்பு. சிங்கப்பூர் ஐயா பேச வேண்டியதை அப்படியே காட்சியை காண்பித்து விட்டார். இனி அவர் வாய்மொழியாகவும் சிங்கப்பூர் சிறிய தீவு பெரிய வளர்ச்சி என்ன என்பதை திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் தாங்கள் வாய்மொழியாகவும் நமக்கு உரையாற்றி சிறப்பிக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா. செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் எந்து போகுமின் வாழ்வு நன்னிலை உனக்கனில் எனக்குந்தானே என்ற பாவேந்தர் பாரதிதாசரின் வைர வரிகளை நினைவூட்டி இந்த உலகத் தமிழ்ச் சங்கத்தின் தமிழ்கூடல் 194வது நிகழ்வில் முன்னிலை வகித்து சென்றிருக்கின்ற மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராயன் மகளிர் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் சி மகிமா அவர்களுக்கும், நூல் மதிப்புரை வழங்கிய சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மதிப்பியல் விரிவுரையாளர் முனைவர் சிங்கராஜா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய இணக்கம் தெரிவித்த உலகத் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், முனைவர் அருள் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் சோமசுந்தரி, முனைவர் ஜான்சிராணி, முனைவர் புஷ்பா நாச்சியார் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் சற்று முன் உரையாற்றிய சிங்கராஜா அவர்கள் நான் பேச வேண்டிய பெரும்பாலான விஷயங்களை அவர் சொல்லிவிட்டார். ஆகவே நன்றி கூறி வணக்கம் சொல்லி அமர்ந்து விடலாமா என்று நினைக்கிறேன். அவர் முழுமையாக நூலை வாசித்திருக்கிறார் என்பது மிக நன்றாக தெரிகிறது. ஏனால் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நான் எழுதியிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் கச்சிதமாக சொல்லி முடித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த மரம் நடு விழாவை பற்றி எல்லாம் குறிப்பிட்டால் பன்றிப் பண்ணைகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார். பன்றிப் பண்ணைகளை அவர் சொல்லுவது போல 75 விழுக்காட்டு சீனர்கள் வாழும் ஒரு நாட்டில் பன்றிப் பண்ணையை என்பது அவர்கள் அன்றாடம் உணவிலே அது இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். அதை ஒழிப்பது என்பது மிகவும் கடினமான செயல். எந்த ஒரு தலைவரும் துணிய மாட்டார்கள். வாக்கு வங்கியை நினைக்கின்ற தலைவர்கள் அதுக்கு நிச்சயமாக உடன்பட மாட்டார்கள். ஆனால் லீ குவான் யூ என்பவர் எப்போதுமே மக்களுக்கு என்ன தேவை என்று அவர் என்ன நினைக்கின்றாரோ அதை செய்கின்றவர்கள். மக்கள் விரும்புகின்றதை செய்கின்ற தலைவர் கிடையாது அவர். அதனால்தான் பன்றிப்பள்ளியை பண்ணைகளை அவரால் ஒழிக்க முடிந்தது. அதேபோல் இந்த அயலகத் தமிழர் விருதை பற்றி குறிப்பிட்டார்கள். உலகத் தமிழ்ச்சங்கம் முதலாக அந்த விருதை அறிவித்த போது 2018ஆம் ஆண்டு முதலாக எனக்கு அந்த விருதை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத் தமிழ்ச்சங்கம் தொடக்கப்பட்ட காலத்திலிருந்து சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. முனைவர் ஜான்சினார் அவர்கள்தான் தொடக்கத்திலிருந்தே என்னுடன் தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடன் இணைந்து இந்த உலகத்தமிழ் சங்கத்திலும் சரி, இணைய வழியிலும் சரி, பல கருத்தரங்குகளையும் பல நிகழ்ச்சிகளையும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்களையும் நடத்தி இருக்கின்றது. இந்த நூலை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் சென்னை புத்தக காட்சிக்கு சிங்கப்பூர் நூல் படைப்புகளை கொண்டாந்து நாங்கள் அங்கே காட்சிக்கு விற்பனைக்கு வைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக சிந்தித்து கொண்டு போராடி கொண்டிருந்தோம். அப்பொழுது திரு காந்தி கண்ணதாசன் அவர்கள் அந்த அமைப்பின் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவராக அவர் வந்த பிறகு அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பிறகு, அடுத்த ஆண்டு நீங்கள் வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி 2016ஆம் ஆண்டு எங்களுக்கு முதலாக சிங்கப்பூருக்கு சிறப்பு விருந்தினர் நாடு என்ற தகுதியும் தந்து எங்களுக்கு 4 கூடங்களை கட்டணமின்றி கொடுத்தார்கள். ஆகவே அந்த
2016ஆம் ஆண்டு தான் முதலாக நாங்கள் சென்னையிலே வந்து சிங்கப்பூர் படைப்புகளை, சிங்கப்பூர் எழுத்தாளர்களின் படைப்புகள் அனைத்தையும் காட்சிக்கும் விற்பனைக்கு வைத்தோம். அப்பொழுது அங்கே வருகின்ற வாசகர்கள் பெரும்பாலோர் கேட்ட கேள்வி வந்து, சிங்கப்பூர் பற்றிய நூல் இருக்கின்றதா, லீ குவான் யூ பற்றிய நூல் இருக்கின்றதா என்று தான் கேட்டார்கள். அப்போது அந்த நூல்களில் அப்படிப்பட்ட நூல்கள் எங்களிடம் இல்லை. நான் சிங்கப்பூர் திரும்பிய பிறகு அதை பற்றி தேடி பார்த்த பொழுது லீ குவான் யூ பற்றி 2-3 நூல்கள் தமிழிலே வெளிவந்திருந்தது. ஆனால் வரலாறு என்பது தமிழிலே எந்த ஒரு நூலும் கிடையாது. அப்பொழுது அன்றே நான் முடிவு செய்தேன், அந்த ஆண்டே முடிவு செய்தேன், நாமே ஏன் இதை பற்றி ஒரு எழுதக்கூடாது என்று. அதன் பிறகு தரவுகளை நான் திரட்டத் தொடங்கினேன். அது தரவுகளை முழுமையாக திரட்டுவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயின. 8 ஆண்டுகள் தரவுகளை திரட்டிய பிறகு அதன் பிறகு இந்த நூலை எழுதி முடிக்க 8 மாதங்கள் ஆயின. ஆகவே போன ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சிங்கப்பூரிலே மிகச் சிறப்பாக இந்த நூல் வெளியீடு கண்டது. சென்ற 19ஆம் தேதி சென்னையிலே சிறப்பாக திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி தலைமையிலே வெளியீடு கண்டது. பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள் அதிலே மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த நூல் சிங்கப்பூர் என்பது அவர் சற்று முன் குறிப்பிடும்போது சின்னஞ்சிறிய தீவு, 736 சதுர கிலோமீட்டர், அதுதான் அதனுடைய பரப்பளவு. அதில் 60 லட்சம் பேர் இருக்கின்றார்கள் மக்கள் தொகை. ஒப்புநோக்க நாங்கள் மதுரையை எடுத்துக்கொண்டால் 148 சதுர கிலோமீட்டரில் 19 லட்சம் பேர் மக்கள் வாழ்கிறார்கள். அதேபோல் சென்னை நகர் மட்டும், அந்த முக்கிய பகுதிகள் மட்டும் 426 சதுர கிலோமீட்டர், அதில் 68 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அது புறநகர் பகுதிகள் அனைத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 5900 சதுர கிலோமீட்டர் சென்னை அந்த துணை நகரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சேர்த்து பார்த்தால் அதில் 1,23,00,000 மக்கள் வாழ்கிறார்கள். அது சிங்கப்பூரில் வாழும் 60 லட்சம் மக்கத்தில் 40 லட்சம் மக்கள் மட்டும்தான் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர்கள். 20 லட்சம் பேர் குடியுரிமை கிடையாது, நிரந்தரவாசிகள் அங்கு தங்கி இருக்கின்றார்கள். அங்கு வேலை செய்ய வந்தவர்கள், வெளிநாட்டிலிருந்து வேலை செய்ய வந்தவர்கள், தொழிலாளர்கள், பணிப்பெண்கள், வெளிநாட்டு பணிப்பெண்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இங்கே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பிலிப்பீன்ஸு, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்தான் லட்சக்கணக்கான பணிப்பெண்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்த்தால் ஒரு 20 லட்சம் பேர் இருப்பார்கள். குடிமக்களிலே சீனர்கள் 75 விழுக்காட்டினர் மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால், மலாய்க்காரர்கள் 13 விழுக்காட்டினர், இந்தியர்கள் 9 விழுக்காட்டினர். இந்தியர்கள் என்றால் அவர்கள் கணக்குப்படி இந்திய துணைக்கட்டைச் சேர்ந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்தது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை எல்லாம் இந்தியா உட்பட அதெல்லாம் சேர்த்து தான் அவர்கள் இந்தியர்கள் என்று கணக்கு பண்ணுவார்கள். தமிழர்கள் மட்டும் என்று எடுத்துக்கொண்டால் வெறும் 5 விழுக்காடு தான். ஆக 60 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் தான் அங்கே தமிழர்கள் வசிக்கின்றார்கள். அவர் சொன்னது போல நீர்வளம் கிடையாது, நிலவளம் கிடையாது, ஈயம், ரப்பர், செம்பனை எதுவுமே கிடையாது. இவை அனைத்தும் பக்கத்து நாடான மலேசியாவில் இருக்கின்றது. ஆனால் சிங்கப்பூரிலே எதுவுமே கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு நாடு எப்படி முன்னேறியது? அதுதான் கேள்வி. இவ்வளவு பெரிய சின்ன நாடு, எந்த வளமும் இல்லாத நாடு எப்படி முன்னேறியது என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். எப்படி சாத்தியமாயிற்று என்று. அதுக்கு என்னுடைய ஒரே பதில் லீ குவான் யூ என்றதான். லீ குவான் யூ என்ற ஒரே மனிதர் தான் அதற்கு காரணம். அவர் பின்பற்றிய 4 கொள்கையில் அவர் 1959ஆம் ஆண்டு முதலில் பிரதமர் பதவி ஏற்றது முதல், அப்பொழுது சட்டமன்றம் தான், நாடாளுமன்றம் கிடையாது. அப்பொழுது முழுமையாக சுதந்திரம் கொடுக்கவில்லை. பிரிட்டிஷ் அரசாங்கம் முழுமையாக கொடுக்கவில்லை. தற்காப்பு, வெளியுறவு ஆகியவற்றை அவர்கள் வைத்து கொண்டார்கள்.
உள்நாட்டு பாதுகாப்பு உள்நாட்டு சட்டங்களை மட்டும் இயற்றுவதற்கான உரிமையை கொடுத்து சட்டமன்றத்தை ஏற்படுத்தி அதற்கு தேர்தல் நடத்தி அதில் 56 இடங்களுக்கு தேர்தல் நடத்தி 43 இடங்களில் மக்கள் செயல் கட்சி வென்று அதில் லீ குவான் யூ முதல் பிரதமர் ஆனார். அவர் அந்த பிரதமர் பதவி ஏற்றது முதல் அவர் பின்பற்றிய 4 கொள்கைகள். ஒன்று திறமைக்கு முதலிடம், மெரிட்டோக்ரஸி. ஒரு சீனரோ ஒரு மலாக்காரரோ ஒரு இந்தியரோ ஒரு வேலை தேடி போனால் அந்த மூவரில் யாருக்கு அதிகமான தகுதி இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் வேலை கிடைக்கும். இனம் பார்த்து மொழி பார்த்து வேலை கொடுப்பதில்லை. இங்கே சீனரை விட தமிழருக்கு அதிகமான தகுதியும் திறமையும் இருந்தால் அவருக்கு தான் வேலை கிடைக்கும். அதுதான் மெரிட்டோக்ரஸி. அந்த கொள்கையைத்தான் அவர் பின்பற்றினார். எந்த அரசாங்க வேலை அத்தனைக்கும் அதுதான் அங்கே அடிப்படையாக இருந்தது. கல்வி நிலையங்களுக்கும் அதுதான் அடிப்படையாக இருந்தது. அப்புறம் சலுகை காட்டாமை, நோ ஃபேவரிட்டிசம், யாருக்கும் எந்த சலுகையும் காட்டக்கூடாது. மூன்றாவது ஊழலின்மை, நோ ஜீரோ கரப்ஷன், ஊழலை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள மாட்டார் அவர். ஆகவே ஊழல் செய்பவர்கள் நிச்சயமாக எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அதுக்கு சான்றுகள் உண்டு அங்கே. அப்புறம் சமத்துவம், ஈக்குவாலிட்டி, இதுதான் மிக முக்கியமான கொள்கை. 75 விழுக்காட்டு சீனரும் 5 விழுக்காட்டு தமிழரும் அங்கே சமமாக பாவிக்கப்படுகின்றார்கள், சமமாக கருதப்படுகின்றார்கள், சமமாக நடத்தப்படுகின்றார்கள். இந்த கொள்கையில் அவர் பின்பற்றியது தான் 75 விழுக்காட்டு சீனர்கள் இருந்த நாட்டில் 5 விழுக்காட்டு தமிழர்களின் தமிழ் மொழிக்கு அங்கே அரசாங்க மொழி, அதிகாரத்துவ மொழி என்ற தகுதி கிடைத்தது. சரி, லீ குவான் யூ எப்படிப்பட்டவர்? அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவ்வளவு பெரிய தலைவராக இருந்திருக்கின்றார். அவர் என்ன செய்தார்? சமத்துவமாக நடந்து கொண்டார் என்கிறீர்கள், சமத்துவ கொள்கை பின்பற்றினார்கள் என்கிறீர்கள். சரி, ஏதாவது சான்றுகள் இருக்கின்றதா? நான் 2-3 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். முதலாவதாக 1959 முதல் அமைச்சரவை படம் பார்த்தீர்கள் அல்லவா? ஒரு 9 பேர் அவருடன் சேர்ந்து வெள்ளை உடையில் இருந்தார்கள். ஆக அந்த பதவியேற்பு விழாவுக்கு அத்தனை அமைச்சர்களும் வெள்ளை உடையில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர்கள் ஏன் வெள்ளை உடையில் வர வேண்டும் என்று கேட்டார்கள். இன்று முதல் இந்த நம்முடைய அரசாங்கம் எந்த விதமான கருப்பு புள்ளியும் இல்லாமல், ஊழல் இல்லாமல் ஒரு தூய்மையான அரசாங்கமாக செயல்பட வேண்டும், அதற்கு அடையாளமாகத்தான் வெள்ளை உடையில் வரச் சொல்கின்றேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் பதவியேற்பு விழாவுக்கு வரக்கூடாது, உங்கள் மனைவி உட்பட என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியும் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இதனால் அவருடைய மனைவி நீண்ட நாட்களாக அவர் மீது வருத்தமாக இருந்தார் என்று அவர் எழுதியிருக்கின்றார். இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம், அவர் 1965 பதவியேற்ற பிறகு விமானத்தில் ஹாங்காங் சென்று வந்திருக்கின்றார். அப்படி சென்று வந்தபோது அப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தனி விமானத்தில் செல்ல மாட்டார் அப்பொழுதெல்லாம். ஏன்னால் அப்பொழுதெல்லாம் ஏழை நாடு அல்லவா? ஆகவே பயணிகள் செல்கின்ற விமானத்தில் அவரும் செல்வார், ஆனால் முதல் வகுப்பில் செல்வார். அப்படி சென்று விட்டு திரும்பும் பொழுது, திரும்பிய பிறகு அந்த விமான நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அழைத்து, நான் இதுபோன்று போயிட்டு வந்தேன் விமானத்தில், விமான சிப்பந்திகள் விமானிகள் அத்தனை பேரும் சீனர்களாக இருக்கின்றார்களே, வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்டிருக்கின்றார். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த நாடு சீன நாடு அல்ல. அதான் சொல்கின்றவர் யார்? சீனர். ஒரு தலைவராக இருக்கின்ற சீனர், 75 விழுக்காட்டு மக்களை கொண்ட ஒரு சீன நாட்டில் அவர் சொல்கின்றார், இந்த நாடு சீன நாடு அல்ல. நீங்கள் இந்த நாட்டில் எல்லா மக்களும் இருக்கிறார், மலைக்காரர்கள் இருக்கின்றார்கள், தமிழர்கள் இருக்கின்றார்கள், இந்தியர்கள் இருக்கின்றார்கள். அதை பிரதிபலிக்கும் வகையில் உங்களுடைய விமான ஊழியர்கள் இருக்க வேண்டும். இது அனைத்துலக விமானம், பல நாடுகளுக்கு சென்று வருகின்ற விமானம். ஆகவே அதை உடனடியாக கடைப்பிடிங்கள் என்று கட்டளையிட்டார். அதுதான் லீ குவான் யூ. அடுத்ததாக இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்கின்றேன். அவர் பதவியேற்ற பிறகு எல்லா அரசாங்க இலாக்காக்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்.
தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு வழக்கு மாற்றினாலோ அவர்கள் மீது ஏதாவது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டாலோ உடனடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எல்லா இலாக்காக்களுக்கும் அனுப்பிட்டார். இவருடைய மூத்த மகள் ஒரு மருத்துவர். அவர் ஒரு முறை ஒரு பேரங்காடிக்கு சென்று வாயிலிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே போய் பொருளை வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்று உள்ளே போயிட்டு திரும்பி வந்திருக்கிறார். அவர் திரும்பி வரும்போது அங்கே அந்த வாகனங்களெல்லாம் உரிய இடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்று பார்ப்பதற்காக சில ஊழியர்களை அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. அப்படி ஒரு பெண், ஒரு மலாய் பெண் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த வண்டி நிறுத்தக்கூடாத இடத்தை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அபராதம் எழுதி அதில் அந்த முன்பகுதியிலே அந்த விண்ஷீட்டில் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வந்து விட்டார். வந்த பொழுது இப்போ தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே நீ வச்சுட்டியே என்று கேட்கும் பொழுது, இந்த இடத்துல வண்டி நிற்கக்கூடாது, நீங்கள் ஏன் நிப்பாட்டினீங்க, அங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க கேட்டிருக்காங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு. நான் பிரதமருடைய மகள். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன ஒரு ஊழியர் சொல்கிறா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நான் எழுதி வச்சுட்டேன், இதை ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. அந்த ஊழியர்கள் எப்போதுமே வேலையை முடிந்த பிறகு அலுவலகம் சென்று அந்த ரசீது புத்தகத்தை கொடுக்க வேண்டும். அந்த ரசீது புத்தகத்திலிருந்து வாகனத்தை எண்ணை பார்த்து அங்கிருந்த அதிகாரிகள் அந்த உரிமையாளர் யார் என்பவருக்கு நோட்டீஸ் அனுப்புவார்கள். இந்த மாதிரி உங்கள் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது, 7 நாட்களுக்குள் இந்த அபராத தொகையை செலுத்த வேண்டும் என்று. அப்படி அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த வாகனத்தின் எண் இவருடைய பெயரில் இருக்கும் பொழுது, இவர் பிரதமரின் மகள் அல்லவா அப்படின்னு சொல்லி உடனே பிரதமர் இலாக்காவுக்கு தகவல் தெரிவித்து விட்டார்கள். இது அவர் கவனத்துக்கு சென்று விட்டது. வீட்டுக்கு சென்று மகளை கூப்பிட்டு கேட்டிருக்கின்றார், இது நடந்ததா? ஆமாம் அப்படின்னு. நீயே இப்படி பண்ணலாமா? ஒரு பிரதமர் மகளாக இருந்துக்கிட்டு நீயே இப்படி தப்பு பண்ணினா அப்புறம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி அவர் கண்டித்து விட்டு உடனே போய் அபராதத்தை கட்டு என்று சொல்லிவிட்டு மறுநாள் அலுவலகம் அந்த போக்குவரத்து துறைக்கு அனுப்பி அந்த மலாய்க்கார பெண்ணை என்னுடைய அலுவலகத்துக்கு அனுப்பியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எல்லோரும் அந்த மலாய் பெண்ணை பயமுறுத்தி விட்டார்கள், உனக்கு அவ்வளோதான், இதோட வேலை காலி, நீ பிரதமரே உன்னை கூப்பிட்டாரு, நீ பிரதமர் மகளுக்கே அபராதம் எழுதி வச்சுட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு அது அதுக்கெல்லாம் கவலைப்படல. நான் நீ என் கடமை செஞ்சேன், என்ன பண்ணாலும் பரவாயில்ல வந்துச்சு. வந்த பிறகு அப்புறம் இவர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாரு. அது நடந்தது சொல்லியிருக்கு இந்த மாதிரி. சரி, பிரதமர் பொண்ணுன்னு அவங்க சொன்ன பிறகு உனக்கு அச்சம் ஏற்படவில்லையா என்று கேட்டிருக்கிறார். நான் ஏன் அச்சப்பட வேண்டும்? நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள், அரசாங்க ஊழியர்கள் அச்சமின்றி செயல்பட வேண்டும், பணியாற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? அதனால்தான் அந்த மாதிரி நான் செய்தேன் என்று சொன்ன பிறகு அதை பாராட்டு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தார். அதுதான் லீ குவான் யூ. இதே சம்பவம் இங்கு நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த மலாய் பெண்ணின் கதி என்ன ஆகியிருக்கும்? தண்ணீர்லா காட்டுக்கு மாற்றப்பட்டிருப்பார். ஆகவே இது போன்ற ஒரு எல்லோரையும் சமமாக நடத்த, தன்னுடைய மகள் தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக இருந்த முனைவர் இறையன்பு அவர்கள் சிங்கப்பூரை பற்றி சில சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றி உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். விடுதலை பெறுகிற போது தாக்கு பிடிப்போமோ என்று வெளியெல்லாம் கண்ணீரோடு அந்த இரவை கழித்தவர்கள் சிங்கப்பூர் வாசிகள். இன்று ஆசிய நாடுகளில் அதிக பேர் சுற்றுலா செல்லும் இடமாக அது இருக்கிறது. ஆண்டுக்கு ஆண்டு அங்கு பயணிகள் வரத்து அதிகரிக்கிறது. இப்போது தவறாமல் அதை எல்லா ஆண்டும் தலைசிறந்த விமான நிலையமாக பயணிகள் தேர்வு செய்கின்றார்கள். சிங்கப்பூர் தெருக்களில் ஒரு காகிதச் சுருளை கூட காண முடியாது. அங்கும் நெகிழித்தாள்கள் உண்டு, ஆனால் குப்பைகள் கண்ணில் படுவதில்லை, வாகனங்கள் அத்துமீறுவதில்லை. பயணிகளுக்கு பரிவோடு உதவும் அதிகாரிகளும் உள்ளூர்வாசிகளும் நம் இதயத்தில் இடது கைரேகை பதிக்கிறார்கள். சின்ன ஊரை எப்படி சிலிர்ப்புக்குண்டான இடமாக மாற்றுவது என்பதை அங்கிருக்கும் அத்தனை பேரும் வகுப்பெடுக்கிறார்கள்.
அங்கே சுற்றுலா நாடு என்ற வாசகமில்லை, நாட்டின் பெயரே வாசகமாக வாசிக்கப்படுகிறது என்று எப்போதும் சுத்தமாக இருக்கும் இடத்தில் யாரும் குப்பை போட விரும்புவதில்லை என்பதை சிங்கப்பூர் சொல்லும் அரிய பாடம் என்று இறையன்பு எழுதியிருக்கின்றார். தமிழ்நாட்டிலும் எத்தனையோ வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நன்கு பராமரித்து அவற்றை சுற்றுலா தலங்களாக விளம்பரப்படுத்தி வெளிநாட்டில் விளம்பரப்படுத்தி அதிக வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளும் இங்கும் இருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் பற்றி தமிழக அரசு சிந்திக்க வேண்டும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அப்படி எத்தனையோ வெளிநாட்டில் உள்ள இப்போ ஐரோப்பியர்களும் அமெரிக்காவில் உள்ளவர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் என் தென்கிழக்காசில் உள்ள எத்தனையோ பேர் இந்தியாவின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அறிந்து கொள்வதற்காக துடிதுடித்து கொண்டிருக்கின்றார்கள். பணத்தை செலவழிக்க தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இங்குள்ளவர்கள் அதை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. சிங்கப்பூர் எந்த சின்ன நாடாக இருந்தாலும் எந்த நாட்டும் மிரட்டலுக்கும் அடிபணியாது. அது அஞ்சுவதில்லை. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். 1994 மைக்கேல் ஃபே என்ற ஒரு அமெரிக்க மாணவன் சிங்கப்பூரிலே படித்து கொண்டிருந்தான். அவன் என்ன செய்தான், இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த பொது இடங்களெல்லாம் கண்டபடி கிறுக்கிட்டு போயிட்டான். அப்புறம் வாகனங்கள் கிட்டத்தட்ட 18-20 கார்களில் ஆணியை வச்சு கிறுக்கி நிறைய இதை சேதப்படுத்தி அப்புறம் ஏன்னா சிங்கப்பூரில் நீங்கள் வெளியிடத்தில் யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டு எந்த குற்றம் செய்ய முடியாது. எல்லா சாலைகளிலும் கேமராக்கள் இருக்கின்றன. சிங்கப்பூர் முழுவதையும் சிங்கப்பூருடைய காவல்துறை தலைமையகம் கண்காணித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, உடனடியாக அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆகவே அத்தனை பாதுகாப்பாக அவ்வளவு கேமராக்களை, லட்சக்கணக்கான கேமராக்களை பொருத்திட்டு இருக்கிறார். ஆகவே அந்த கேமராக்களை பார்த்து இவன் தான் குற்றவாளி இருந்து இவனை கைது செய்து அவன் மீது 53 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. 53 குற்றச்சாட்டுகளிலே சில 18 குற்றச்சாட்டுகளை அவர் உண்மை என்று நிறுத்தி அவனுக்கு 4 மாத சிறை தண்டனை, 6 பெரம்படிகள், அங்கு பெரம்படி உண்டு, இன்னும் 6 பெரம்படிகள், 3500 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. இதை அறிந்தவுடன் அமெரிக்காவில் உள்ள அரசியல்வாதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் அனைவரும் குய்யோ முறையோ என்று கூக்குரல் எழுத்தி இது காட்டு மிராண்டித்தனம், எப்படி ஒரு 18 வயது மாணவனுக்கு எப்படி பெரம்படி கொடுக்க முடியலாம் அப்படின்னு அதெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று எவ்வளோ வாதாடி பார்த்தார்கள். அங்குள்ள ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள் தான் உங்களுக்கு தெரியுமே, இதெல்லாம் திரும்ப இரும்பாக பெருமாளாக்கி எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அவ்வளவு அதிகமான ஒரு விளம்பரத்தை கொடுத்து இதை ஒரு சிங்கப்பூர் ஒரு கொடுமையான நாடு என்பது சிஸ்டத்தை காட்டி மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டார். அதன் பிறகு அங்கிருந்து அமெரிக்க அரசாங்கம் எவ்வளோ சொன்னார்கள், இவர்களுக்கு இது நீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக அப்பொழுது அங்கே அதிபராக இருந்த பில் கிளின்டன் அவர் நேரடியாக சிங்கப்பூர் அதிபருக்கு தொலைபேசி மூலம் பேசி, அவர் சின்ன மாணவன், அவனுக்கு ஏதாவது கருணை காட்டுங்கள் அவர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க 6 பெரம்படியை 4 பெரம்படியாக குறைத்தார்கள். அந்த சிறை தண்டனையை 4 மாதத்தை 3 மாதமாக குறைத்தார்கள். ஆக சிறையில் 3 மாதம் கழித்து விட்டுத்தான் அவனை விடுதலை செய்தார்கள், தெரிவித்தார்கள். ஆக அந்த அளவுக்கு எந்த நாட்டுக்கும் அடிபணியாத ஒரு நாடாக சிங்கப்பூர் வழங்கி வருகின்றது. இந்த நேரத்தில் மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் காப்பா அரவான் அவர்கள் சிங்கப்பூரை பற்றி இப்படி சொல்லியிருக்கின்றார். நல் ஒழுக்கங்களையும் சட்ட நெறிமுறைகளையும் பிறழாமல் பின்பற்றுவோர் பாராட்டப் பெறுதல் வேண்டும், பிறழ்வோர் தண்டிக்க பெறுதல் வேண்டும். சிங்கப்பூர் நடவடிக்கைகள் இதற்கு தகுந்த வெற்றி சான்று என்று இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அவர் பதிவு செய்திருக்கின்றார் காப்பா அரவான் அவர்கள். அப்புறம் சிங்கப்பூர் முன்னேறியதற்கு மற்றொரு காரணம்
நீங்கள் பல நாடுகள் நீங்கள் பார்க்கலாம், தொழிற்சங்கம் இங்கே கூட இப்போ போராட்டங்கள் வேலைநிறுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் சிங்கப்பூரிலே 1965ஆம் ஆண்டு தனி நாடாகி பதவியேற்ற பிறகு ஒரு முத்தரப்பு சம்மேளனம் என்று ஒன்றை அமைத்தார். அதாவது அரசாங்கம், தொழிற்சங்கம், முதலாளிகள் அமைப்பு, இது மூன்றும் கூடி முத்தரப்பு, இது மூன்றும் சேர்ந்த ஒரு அமைப்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் 3 பேரும் சேர்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். எந்த தொழில் நடவடிக்கையிலும் இறங்கக்கூடாது என்பதற்காக ஏதாவது ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது வேலையிடத்திலோ பிரச்சனை இருந்தால் அந்த தொழிற்சங்கத்தின் மூலம் உடனடியாக தலைமைக்கு சொல்வார்கள். தலைமை உடனடியாக முதலாளி தரப்புக்கும் சொல்லி அரசாங்கத்துக்கும் சொல்லி அதை பற்றி கூடி பேசி தீர்வு காண்பார்கள். இதுதான் அந்த சங்கம். வேறு எந்த நாட்டிலும் இந்த அமைப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் சிங்கப்பூரிலே இதுவரைக்கும் 1965க்கு பிறகு இதுவரைக்கும் 2-3 வேலை நிறுத்தங்கள் தான் நடைபெற்றிருக்கின்றன. அதில் ஒரு வேலை நிறுத்தம் சிங்கப்பூர் வேலை சம்பந்தப்பட்டது. அது வெளிநாட்டு விமானிகள் நடத்திய அது வேலை நிறுத்தம். ஆனால் அதையும் உடனடியாக பேசி தீர்த்து விட்டார். வேறு எந்த வேலை நிறுத்தமும் இதுவரை தொழிற்சாலைகளே நடைபெற்றதில்லை. அதற்கு காரணம் இதுதான். அது மட்டுமல்ல, தேசிய சம்பள மன்றம் என்று ஒன்றை அமைத்திருக்கின்றார், நேஷனல் வேஜஸ் கவுன்சில். இது ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் கூடி அந்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, அதன் அடிப்படையில் சம்பளம் எவ்வளவு உயர்த்தலாம், எத்தனை விழுக்காடு உயர்த்தலாம் என்பதற்கு பரிந்துரை செய்யும். 5 விழுக்காடு உயர்த்தலாம், 4 விழுக்காடு உயர்த்தலாம் என்று. ஆக அந்த பரிந்துரையை அரசாங்கம் முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொண்டு விடும். ஆகவே அந்த அடுத்த ஆண்டு சம்பளத்திலே அந்த உயர்வு கிடைக்கும் ஊழியர்களுக்கு. அது மட்டுமின்றி போனஸ் என்று எல்லா ஊழியர்களுக்கும் வழங்கப்படும். அரசாங்க ஊழியர்களுக்கு ஜூன் மாதம் அரை மாத போனஸ் வழங்கப்படும். அதன் பிறகு ஆண்டு இறுதியிலே அந்த பொருளாதார வளர்ச்சியை கண்டு அது எவ்வளவு போனஸ் வழங்கலாம், 1 மாதமா அல்லது 1.5 மாதமா, சில சமயம் 3 மாதம் கூட வழங்கி இருக்கின்றார்கள். 3 மாத சம்பளத்தை போனஸாக வழங்கி இருக்கின்றார்கள். இந்த போனஸ் தவிர எல்லா ஊழியர்களுக்கும், தனியார் ஊழியர்களுக்கும், அரசாங்க ஊழியர்களுக்கும் 13வது மாத சம்பளம் என்ற ஒரு சம்பளம் வழங்க வேண்டும். அது கட்டாயம். எல்லோருக்கும் 12 மாதம்தான் சம்பளம் கிடைக்கும். ஆனால் அங்கே 13வது சம்பளம் ஒன்று டிசம்பர் மாதம் எல்லாருக்கும் வழங்குவார்கள். இது தனியார் நிறுவனங்களும் வழங்க வேண்டும் என்பது கட்டாயம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஓய்வூதிய திட்டம் இருந்தது. அதை மாற்றி மத்திய சேமநிதி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊழியர் எவ்வளவு சம்பளம் வாங்குகின்றாரோ அந்த சம்பளத்தில் 20 விழுக்காடு அந்த ஊழியர் செலுத்துவார், முதலாளி 20 விழுக்காடு செலுத்துவார். ஆக 40 விழுக்காடு. ஒரு ஊழியர் 1000 வெள்ளி சம்பளம் வாங்கியிருந்தார், 400 வெள்ளி மாதம் அந்த கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மத்திய சேமநிதியிலிருந்து கடன் வாங்கி நீங்கள் வீடு வாங்கலாம். வீடமைப்பு வளர்ச்சி கழகம் அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது. வீடமைப்பு வளர்ச்சி கழகம் மூலம் அடுக்குமாடி வீடுகளை கட்டி அது விற்பனை செய்கின்றது. பல வகையான அடுக்குமாடி வீடுகள் அதில் இருக்கின்றன. 2.5 வீடுகளிலிருந்து 5.5 வீடுகள் வரைக்கும் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளமோ அதன் அடிப்படையில் வாங்கலாம். மாதம் தவணைகள் முறையில் அதை செலுத்தலாம். அதனால் இன்றைக்கு சிங்கப்பூர் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 95 விழுக்காட்டினர் வீட்டு உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இந்த மத்திய சேமநிதி திட்டம்தான். மற்றொன்று, அவர் நேரம் தவறாமையில் மிக கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் 8 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை போட்டுவிட்டு 8:30 மணிக்கு ஆரம்பிக்க முடியாது. அவர் 7:50க்கு அங்கே இருப்பார். 8 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து 10 மணிக்கு முடிக்கணும்னா 10 மணிக்கு நீங்கள் முடித்தாகணும். எத்தனை மணி நேரப்படி ஆரம்பித்து நேரப்படி முடிக்க வேண்டும் என்பதிலே அவர் கண்டிப்பாக இருப்பார். அவர் மட்டுமல்ல, அவருடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறித்த நேரத்துக்கு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதிலும் அவர் கண்டிப்பாக இருப்பார். இன்னொரு
சுவையான செய்தியும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது சிங்கப்பூரிலே எந்த அமைச்சரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ காவல் நிலையத்துக்கு தொலைபேசி இந்த மாதிரி கைது செய்யப்பட்டவர்களை விடுவித்து விடுங்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் அடுத்த நிமிடம் அந்த தகவல் பிரதமர்களாக போய்விடும். அப்படி பிரதமரிடம் அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய வரும். ஆகவே அந்த சம்பவம் யாருமே அது செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்ற கட்டளை இருக்கின்றது. ஆகவே காவல் நிலையங்களில் எந்த அமைச்சரும் நாடாளுமன்றரும் தலையிட மாட்டார்கள். அது அங்கே ஒரு மிக கண்டிப்பாக பின்பற்றப்படுகிறது. அவர் பிரதமராக இருந்தது பல துணிச்சலான முடிவுகளை எடுத்துள்ளார். அதாவது இப்பொழுதுள்ள சாங்கி விமான நிலையம் கட்டப்படுவதற்கு முன்பு நகரின் மத்தியிலே பாயலபார் என்ற ஒரு விமான நிலையம் இருந்தது. சுற்றிலுமாக வீடமைப்பு பெட்டிகள் இருந்த பகுதி அது. அதை விரிவாக்க விமானத்துறை வளர்ச்சி அடைந்த வகையிலே பயணிகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே விரிவாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே அதை விரிவாக்குவதா அல்லது வேறு இடத்தில் விமான நிலையம் கட்டுவதா என்ற பிரச்சனை நீண்ட காலமாக அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு கடைசியிலே அமைச்சரவையில் பெரும்பாலான அமைச்சர்கள் இப்போது உள்ள பாயலபார் விமான நிலையத்தை விரிவாக்குவோம் என்று சொல்லும் பொழுது இவர்தான் துணிச்சலா? இல்லை, அங்கே சாங்கியிலே ஏற்கனவே ஒரு இராணுவ விமானத்தளம் ஒன்று இருந்தது. அதை நாம் பயணிகள் விமானமாக மாற்றுவோம் அப்படி. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்றால், பின்னாடி நீங்கள் இது விமானத்துறை மிக வேகமாக வளர்ச்சி அடையும், பின்னாடி அதையும் நாம் விரிவாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது அந்த பக்கம் கடல் இருப்பதால் நாம் கடலை தூத்து நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்க முடியும் என்று அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் அந்த முடிவை எடுத்தார். அப்பொழுது இங்கே கிட்டத்தட்ட $800 மில்லியன் செலவழித்தாகிவிட்டதே, இது என்ன, இது வீணாகி போய்விடும். பரவாயில்லை, நாம் வருங்காலத்துக்கு அதுதான் முக்கியம் என்று சாங்கி விமான நிலையத்தை ஆரம்பித்தார். அங்கு 2 முனையங்கள், இப்பொழுது 4 முனைகள் முடிந்து 5வது முனையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு வேகமாக அது வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான விமானங்கள் பயணிகள் போய்கொண்டிருக்கின்றார்களே. ஒரு நிமிடத்திற்கு ஒரு விமானம் வருகிறது போகிறது. அப்படி ஒரு பரபரப்பான விமான நிலையமாக சாங்கி விமான நிலையம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே மெட்ரோ என்று சொல்லக்கூடிய எம்ஆர்டி நிலையத்தை தொடங்கும் பொழுது மிகப்பெரிய செலவாக தெரிந்தது. $500 பில்லியன் அப்படின்னா 50,000 கோடி அமெரிக்க டாலர் செலவாகும் அதை தொடங்குவதற்கு என்று. அப்பொழுது அவளது பணம் இல்லாத நாடாக சூழ்நிலையில் பலரும் அதை எதிர்த்தார்கள். அத்தனை எதிர்க்கட்சிகள் முற்கூட எதிர்த்தார்கள். அமைச்சரவையிலேயே கூட பலருக்கு அது உடன்பாடு இல்லை. இவ்வளவு செலவு செய்து இது செய்ய வேண்டுமா? இது பின்னாளில் இது போக்குவரத்து சுமையாக மாறிவிடாதா என்று சொல்லும் பொழுது அவர் துணிச்சலாக இல்லை, பின்னாளில் இதுதான் நமக்கு ஒரு பெரிய போக்குவரத்து வசதியாக ஆகப் போகிறது என்று சொல்லி அதை ஆரம்பித்தார். 1980 தொடங்கி இன்றைக்கு சிங்கப்பூரை சுற்றிலுமாக அந்த போக்குவரத்து மெட்ரோ போய்கொண்டு வரிகொண்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பயணிகளை அதை ஏற்றிச் செல்கிறது. அன்று அவர் நினைத்தது இன்று ஒரு நல்ல பலனை தந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர் என்பதற்காக இதை உங்களுக்கு சொல்கின்றேன். அது மட்டுமல்ல, தமிழ் மொழியை அதிகாரத்துவ மொழியிலிருந்து மாற்றுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு. இங்கிருந்து வருகின்றவர்கள், டெல்லியிலிருந்து வருகின்றவர்கள் அதை செய்தார்கள். 2 முறை அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஏன் நீங்கள் தமிழை ஆட்சி மொழியாக வைத்திருக்கின்றீர்கள்? முதல் முறை வரும்போது அப்பொழுது வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அவர் ஒரு அதிகாரப்பூர்வமாக வந்திருந்தார். ஆனால் வாஜ்பாய் இதை கேட்கவில்லை. அவருடன் வந்த அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் தமிழை அதிகாரத்துவ மொழியாக வைத்திருக்கின்றீர்கள்? அவர் திருப்பி கேட்டிருக்கிறார், உங்கள் நாட்டிலே இந்தியை வைத்திருக்கின்றீர்களே, எதற்கு வைத்திருக்கின்றீர்கள்? அதிகமான மக்கள் பேசுகின்ற மொழி இந்தி அப்படின்னு பதில் சொல்லி இருக்கின்றார்கள்.
அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்கு தமிழ் மொழியை வைத்திருக்கின்றோம். சிங்கப்பூர் உள்ள இந்தியர்களில் அதிகமான மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி. ஆகவே அதை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் சிங்கராஜா கூறியது போல ஆரம்ப காலத்தில் தமிழர்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்திருக்கின்றார்கள், அந்த நன்றி கடனுக்காகவும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். அவர்கள் வாயடித்து போய்விட்டார்கள். அதன் பிறகு திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார். ஒரு பிரதமர் இன்னொரு பிரதமருக்கு விருந்து அளித்தால் எங்கு விருந்து அளிப்பார்? ஒரு நாட்டின் பிரதமர் அதிகாரப்பூர்வ வரியை மேற்கொண்டு வருகின்றார். சிங்கப்பூர் நாட்டின் பிரதமர் அவருக்கு விருந்து அளிக்கின்றார். எங்கு விருந்து அளிப்பார்? யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் எத்தனையோ பிரதமர்கள் எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ விருந்து அளித்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் பல நாட்டு அதிபர்களுக்கும் பிரதமர்களுக்கும் விருந்து அளித்திருக்கிறார்கள். ஆனால் மோடிக்கு அவர் எங்கு விருந்து அளித்தார் என்றார், லிட்டில் இந்தியா என்று கூறப்படும் சிங்கப்பூரிலே தமிழர்கள் அதிகமாக கடைகள் வைத்திருக்கும் அந்த பகுதியிலே இருக்கின்ற கோமல விலாஸ் என்ற ஒரு உணவகத்திலே விருந்தளித்தார். நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு. ஒரு பெரிய நாட்டின் பிரதமர் வருகின்றார், அவருக்கு அங்கு விருந்தளிக்கிறார் என்றார். அதை அவர் ஏன் செய்தார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு பரிசு அளித்தார். என்ன பரிசு தெரியுமா? அங்கு தமிழ் முரசு என்ற ஒரு பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகையில் சிங்கப்பூர் தனி நாடான பிறகு இந்தியா சிங்கப்பூரை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்த முதல் பக்கத்திலே போட்டிருந்தார்கள். அந்த பக்கத்தை பிரேம் பண்ணி அவருக்கு கொடுத்தார். இதற்கெல்லாம் காரணங்கள் இல்லாமல் இல்லை, அது யோசித்து கொள்ள வேண்டும். ஏன் சிங்கப்பூர் அப்படி செய்கிறது என்றால், தயவு செய்து இனிமேல் எங்கள் மொழி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்வதற்காக, சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் செய்யப்படுகின்றது. அப்படி ஆக அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது தமிழுக்காக மிகப்பெரிய நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு அரசாங்க ஆதரவு நிறைய உண்டு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முழுதும் அத்தனை அமைப்புகளும் ஒன்று கூடி தமிழ் மொழி விழா என்ற ஒரு விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அங்கே வளர் தமிழ் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை அரசாங்கமே நிறுவியிருக்கின்றது. அந்த இயக்கத்தின் மூலம் தமிழ் வளர்ச்சிக்கு உண்டான அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ் படைப்புகளுக்கு அரசாங்கம் விருது கொடுத்து கொண்டிருக்கின்றது, பரிசு கொடுத்து கொண்டிருக்கின்றது. தமிழ் எழுத்தாளர்களுக்கு விருது கொடுக்கின்றது. அதாவது தாய்லாந்திலே ஒரு விருது கொடுக்கின்றார்கள், தென்கிழக்கு ஆசிய எழுத்து விருது என்று. அதில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் 10 நாடுகள் இருக்கின்றன அல்லவா? அந்த 10 நாடுகளைச் சேர்ந்த சிறந்த எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த விருது கொடுக்கின்றார்கள். அங்கே தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலே அந்த நாட்டின் மன்னர் அந்த விருதை கொடுப்பார் அந்த எழுத்தாளர்களுக்கு. அதிலே சிங்கப்பூர் மட்டும்தான் தமிழ் எழுத்தாளர்கள் அந்த விருதினை வாங்கி இருக்கின்றார்கள், பெற்றிருக்கின்றார்கள். வேறு எந்த நாட்டில், மலேசியாவில் எத்தனையோ தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த விருதை ஒரு தமிழ் எழுத்தாளர் கூட மலேசியாவிலிருந்து பெற்றதில்லை. ஆனால் சிங்கப்பூரிலே சுழற்சி முறையில் அதை கொடுக்க வேண்டும். 4 மொழி எழுத்தாளர்களுக்கும் சுழற்சி முறையில் அதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் அதை அந்த பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் எழுத்தாளர்கள். சற்று முன் அந்த படத்திலே பார்த்தீர்கள், ஒரு சிங்கப்பூர் பிளட்ஜ் என்ற ஒன்று, பற்றுறுதி ஒன்று. அதாவது we the citizens of Singapore pledge ourselves as one united people regardless of race, language or religion to build a democratic society based on justice and equality so as to achieve happiness, prosperity and progress for our nation. சிங்கப்பூர் குடிமக்களாகிய நாங்கள்
இன, மொழி, சமய வேறுபாடின்றி ஒரே ஐக்கிய மக்களாக உறுதி கூறுவதுடன் நமது நாடு மகிழ்ச்சி, செழிப்பு, முன்னேற்றம் ஆகியவற்றை அடைய நீதி சமத்துவத்தின் அடிப்படையில் ஜனநாயக சமுதாயத்தை உருவாக்க பற்றுறுதி எடுத்துக்கொள்கிறோம் என்பது இந்த சிங்கப்பூர் பற்றுறுதியை சிங்கப்பூரிலுள்ள அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் காலையில், அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து தொடக்க கல்லூரி வரை காலையில் வகுப்புகளுக்கு செல்வதற்கு முன்னால் மாணவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பற்றுறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தினசோர்தி, அதாவது நாள்தோறும் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இது. ஆக இந்த பற்றுறுதியை நாள்தோறும் அவர்கள் வாசிக்க இந்த வாசகத்தின் உள்ள அந்த பொருள்கள் அவர்கள் மனத்திலே ஆழமாக பதிந்து விடுகின்றன. அதுக்குத்தான் இதை நாள்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஏற்படுத்தினார். அதுபடி இன்று வரை அது நடந்து வருகின்றது. அப்படி இருப்பதால் தான் சிங்கப்பூரிலே ஒரு இன சமய வேறுபாடின்றி மக்கள் ஒன்றாக கலந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்கும் பொழுது சில வேளைகளிலே சிறுபான்மை இனத்தவரை சேர்ந்தவர்கள் இடம்பெறாமல் போய்விடக்கூடும் என்ற ஒரு அச்சத்தினால் குழு தொகுதி என்ற ஒன்றை ஏற்படுத்தினார். 3 தொகுதிகள் அல்லது 4 தொகுதிகள், 4, 5, 6 ஆகிய தொகுதிகளை ஒன்றாக இணைத்து குழு தொகுதி என்று அதுக்கு ஒரே வாக்கு தான் அளிப்பார்கள். ஆக 5 தொகுதிகளுக்கு ஒரே வாக்கு அளிப்பார்கள் அந்த வாக்காளர்கள். அதிலே ஒரு சிறுபான்மை இனத்தவர் கண்டிப்பாக வேட்பாளராக நிற்கப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆகவே அதன் மூலம் சிறுபான்மை இனத்தவர் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுவதற்கு வழி செய்தார். அது மட்டுமல்ல, அதிபர் தேர்தலை முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபரை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். பின்னர் அந்த சிங்கப்பூரின் பொக்கிஷத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அதிபருக்கு வழங்கப்பட்ட போது அது பொதுமக்கள் தான் இனிமேல் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார். அப்பொழுது நிறைவேற்றும் பொழுது 4 தவணைகளுக்கு ஒரு சீனர் மட்டுமே இருந்துவிட்டால் 5வது தவணை வேறு ஒருவர் தான், வேறு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் தான் அங்கு வேட்பாளராக நிற்க முடியும் என்ற சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் சீனர்கள் தவிர மலாய்க்காரர்களும் தமிழர்களும் அங்கே அதிபராக முடிகிறது. இப்பொழுது அதிபராக இருப்பவர் தர்மன் சண்முகத்தரம் என்ற தமிழர். ஆகவே அதற்கு முன்னால் SR நாதன் என்ற தமிழர் இருந்தார். அதன் ஒரு தேவன் நாயர் என்று, அவர் மலையாளி, பிறப்பால் மலையாளியாக இருந்தாலும் அருமையாக தமிழ் பேசக்கூடியவர். என்றால் சிங்கப்பூரில் உள்ள தமிழர்கள், தெலுங்கர் எல்லாருமே பள்ளியிலே தமிழ் தான் 2ஆம் மொழியாக எடுத்து படிக்கின்றார்கள். ஏனால் பள்ளிக்கூடத்திலே தமிழ் தான் கற்பிக்கப்படுகின்றது. அவர்கள் வேற்றுமொழி படிக்க வேண்டுமென்றால் அவர்கள் வெளியில் சென்று தான் படிக்க வேண்டும். ஆகவே எல்லாரும் மனத்தவரும் அங்கே தமிழ் பேசுவார்கள். அதுபோல் அந்த அளவுக்கு அது மிகச் சிறப்பாக ஒரு அரசாங்கத்தை வழிகாட்டி ஏற்படுத்தி சென்று விட்டார். இப்பொழுது அவர் போட்ட தடத்தில், அவர் போட்ட பாதையில் தான் சிங்கப்பூர் அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து மாற முடியாதவர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் இறந்த பிறகு ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டி அவர் பதவி விலக நேரிட்டது. அவருக்கு வழக்கு தொடுத்து அவருக்கு சிறை தண்டனை கூட விதித்தார்கள். ஆக அந்த அளவுக்கு அவருடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, எந்த நாடும் சிங்கப்பூர் பின்பற்றும் அந்த 4 கொள்கைகளையும் பின்பற்றினால் நிச்சயமாக முன்னேறுவதற்கு வழி உண்டு என்று சொல்லி, இந்த அத்தனை விஷயங்களும் என்னுடைய நூலில் இருக்கின்றன. அந்த நூல் 700 ரூபாய் விலை. உங்களுக்காக இன்று மட்டும் அதை 300 ரூபாய்க்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன். விரும்புகின்றார்கள் அதை வாங்கி கொள்ளலாம். 25 படிகள் தான் இருக்கின்றன. முதலில் வருவோருக்கு முதல் சலுகை என்று அதை பெற்றுக்கொள்ளுமாறு சொல்லி, அதில் இதைவிட அதிகமான நிறைய தகவல் இருக்கின்றன என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையானதொரு உரை. சிங்கப்பூர் பற்றிய முழு தகவல்களும்
அனுபவங்களாக நாங்கள் பெற்றது போல தங்களுடைய உரை அமைந்தது. மிகச்சிறப்பு. நான் கூட அந்த 300 ரூபாய் கொடுக்கணுன்னு அவங்ககிட்டே சொன்னேன், நல்லா கேட்டுக்கோங்க, 500 ரூபான்னு ஐயா சொல்லியிருக்க போகிறாங்க, நீங்கள் வாட்டுக்கு 300ன்னு சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு. ஏன்னா நம்பவே முடியலை. ஏன்னா பாதி விலை கூட இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய அந்த பெருந்தன்மை தான் காரணம். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வெளியில் விற்பனைக்கு இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொண்டு ஐயாட்ட கையொப்பம் கூட வாங்கிக்கலாம். திரு நேரு ஐயா அவர்கள் திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றார். திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்களுக்கு கவிஞர் ஞான ஆனந்தராஜ் ஐயா அவர்களை சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சங்கம் மதுரையின் சார்பில் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு கவிஞர் ஞான ஆனந்தராஜ் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெருமக்களுக்கு நன்றி. முனைவர் சிங்கராஜா ஐயா அவர்களுக்கு முனைவர் நேரு ஐயா அவர்கள் நூலினை வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி. ஐயா ஒரே ஒரு வினா எழுப்ப விரும்புகின்றார். வாருங்கள் ஐயா. முதற்கண் இங்கு கலந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமான ஒரு தீவு. தெனத்தந்தியில் கூட கன்னித்தீவுன்னு ஒரு தொடர் வந்துக்கிட்டு இருக்கோம். அது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது கண்ணியமான ஒரு தீவை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு தவறாக நினச்சிக்கிட வேண்டாம். தயவுசெய்து ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, இதில் அதிபர் பிரதமர் இந்த 2 பேர் இருக்காங்க. அதிபர் மாறி மாறி வராங்க, மைனாரிட்டி. ஆனால் பிரதமர் இதுவரைக்கும் சைனாவிலுடைய ஆட்கள் தான் பிரதமராக வந்திருக்காங்க. இதில் வேறு இனத்தவர் யாரும் பிரதமர் இல்லைன்னு நான் நினைக்கேன். தவறுதான் இருந்தால் மன்னிக்கணும். உண்மைதானா நான் சொல்லுது? ஏன்னா நான் கூகுளில் பார்த்தேன், ஏதோ நம்ம சுந்தர் பிச்சை ஐயா சொல்லுதை வச்சு கேட்க ஒரு 4 பிரதமர் 5 பிரதமரும் இருந்திருக்காங்க, எல்லாம் சைனாவை சேர்ந்தவர்கள். அதில் எதுவும் மாற்றங்கள் எப்படி இது இருக்கப்படுகிறது? ஒரு சின்ன அடியனுடைய கேள்வி. அதற்கு அடுத்து முக்கியமாக இது 75% சிங்கப்பூரினுடைய மக்கள் இருக்கார்கள். ஆனால் பூர்வீகம் வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் சைனா ஒரு வல்லரசு நாடு. இப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா வல்லரசு நாடெல்லாம் அடுத்த நாடை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த 75% சைனா இருக்க இடத்துல சைனா எந்தவித ஒரு அதிகாரத்தையே செலுத்தாமல் இருக்குங்கிறது மிக ஆச்சரியம். அது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது. இந்த 2க்கு தான் எனக்கு முடிஞ்ச ஒரு சின்ன பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எல்லாருக்கும் அந்த சந்தேகம் உண்டு. அதை சிங்கப்பூர் தனி நாடாக இப்போ 1965 பிரிந்த பிறகு மூதறிஞர் ராஜாஜி சொன்னார், 3வது சீனா உருவாகிவிட்டது என்று. ஆனால் அப்படி இல்லை. அது வேறு யாராவது தலைவராக இருந்தால் அது 3வது சீனாவாக உருவாகி இருக்கும். ஆனால் தொடக்கத்திலிருந்தே அவர் சீனாவுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தாலும் அவர் நம்ம குளிர்காயும் போது நெருப்புக்கு முன்னாடி எப்படி இருப்போமோ அப்படித்தான். வேண்டிய மட்டும்தான் நம்மக்கிட்ட, ரொம்ப கிட்ட போனால் சுட்டுறோம் இல்லையா, ரொம்ப விலகி போனால் குளிரும். அந்த மாதிரி தான் அவர் சீனாவை வைத்திருக்கின்றார் ஆரம்பத்திலிருந்து. அதனால் தான் அவருக்கு அந்த துணிவு இருந்தது. அந்த மனத்துணிவு தான் எல்லாம் காணும், மனசு தான் காணுங்க. அவர் துணிச்சலாக ஒரு அமெரிக்காவே எதிர்க்க முடிஞ்சது அப்படிங்கும்போது சீனாவெல்லாம் இந்த மாதிரி அப்பொழுது தான் சீனா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது.
அது அவர்கள் செல்வாக்கை செலுத்த முயன்றார்கள், ஆனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டார். அவரை முடியாது. இது எங்கள் நாடு அவர் சீனாவை சீன மொழி பேசுகின்றவர்களே, அங்கே சீனர்களே நீங்கள் ஏன் 4 மொழி ஆக்கினீர்கள், நீங்கள் சீன மொழி அல்லவா தேசிய மொழியை ஆக்கியிருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களை கடிந்து கொண்டு வெளியே அனுப்பினார். நீங்கள் சீனாவுக்கு மட்டும்தான் நம்ம வியாபாரம் பண்ண போகிறோமா, உலகம் முழுவதுக்கும் வர்த்தகம் செய்ய போகிறோம், அதற்கு ஆங்கிலம் மிகவும் முக்கியம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தவர். யாரை அனுப்பி பேசினார்? சிங்கப்பூர் பொருளாதாரத்தை தங்கள் கையில் வைத்திருக்கின்ற அந்த சீன வர்த்தக சபையினரை. ஆக அவரிடம் அந்த மாதிரி பேசுவதற்கு அவருக்கு துணிவு இருந்தது. அதனால்தான் அவர் அந்த சிங்கப்பூரை இப்படி கட்டமைத்து கொண்டு வர முடிந்தது. அதனால் அது இனி அது 3வது சீனாக உருவாக முடியாது. ஏற்கனவே அவர் பாதையை போட்டு வைத்து விட்டார். அதிலிருந்து விலகி செல்ல மாட்டார்கள். நன்றி. நன்றி ஐயா. ஒரு தனி மனிதருடைய அந்த புரிதல் எப்படி இருந்திருக்கிறது என்பதுக்கு தான் அந்த சிங்கப்பூர் சாட்சி. ஒரு லீ குவான் என்ற ஒரு மனிதருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கிறது. அவர் சீன மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு, அது எப்படி இயங்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார் என்பது தான் அந்த சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கான அடித்தளம். மிக சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல லீ குவான் ஐயா அவர்களுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பான கைத்தட்டல்களை பரிசாக கொடுக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு தலைவர் தான் உலகத்திற்கு தேவை. அதற்கு அதை காட்டும் வகையில் நம்முடைய தமிழரின் பணிகளை அங்கே மதித்த வகையில் லீ குவான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை இந்த உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பில் பதிவு செய்து கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். முறையாக நன்றியுரையாற்றி சிறப்பிக்க வருகின்றார் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய இந்த 194வது தமிழ் கூடல் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக இந்த வாமனத்தீவு நூல் வெளியீட்டோடு மிகச்சிறப்பாக நடந்தேறியது. இந்த நிகழ்ச்சிக்கு இயக்குனர் அம்மா அவர்கள் இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு பரிபூர்ணமான முழுமையான நிகழ்வாக எனக்கு தோன்றியது. அந்த வகையில் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை அழைத்து முன்னிலை உரை ஆற்றி சிறப்பித்த மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரியுடைய துணை முதல்வர் முனைவர் சி. மகிமா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாணவர்களை கேட்ட உடனே விடக்கூடிய முதல்வர் கோமதி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்புரை வழங்கி சிறப்பித்த முனைவர் இரா சிங்கராஜா ஐயா அவர்கள் ஒரு அருமையான மதிப்புரைன்னு நினைக்கிறேன். வாமனத்தீவு நூல் பற்றிய ஒரு முழுமையான அந்த பதிவை முன்வைத்தார்கள். அவருடைய சிறப்பு என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு சின்ன தேவையில்லாத சொல் கூட இல்லாமல் அந்த பாதையில் அப்படியே முழுமையாக நடப்போடுவார். அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த தலைப்புலேருந்து விலகவே மாட்டார். அதுதான் அவருக்கான சிறப்புன்னு நினைக்கிறேன். சிங்கராஜா ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவின் நாயகராக விளங்கக்கூடிய சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் முன்னாள் தலைவர் திரு நா. ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் அவங்க பேசும்போது அந்த சிங்கப்பூர் குறித்த ஒரு முழுமையான பதிவை எங்களால் பார்க்க முடிஞ்சது. சிங்கப்பூர் நம்ம உண்மையில் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம சிங்கப்பூர்னால் ஒரு ரொம்ப கட்டுப்பாடான நாடு அது மட்டும்தான் தெரியும். அதனுடைய சிறப்புகள் என்னென்ன, அந்த ஒரு தலைவர் அந்த நாட்டை எப்படியெல்லாம் முன்னெடுத்து சென்றார், அதன் மூலமாக அந்த நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. உண்மையிலே நம்ம இந்தியாவும் சரி இந்த மாதிரி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எவ்வளோ சிறப்பாக நம்ம உயர முடியும் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. அவ்வளோ ஒரு சிறப்பான பணிகளை அந்த லீ குவான் யூ அவர்கள் எடுத்துரை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையிலே இந்த நூல் மூலமாகவும் சரி அவர்களுடைய உரை மூலமாகவும் ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் ரொம்ப முழுமையாக வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னா நம்ம மாணவர்கள் அதை கண்டிப்பாக முன்னெடுக்கணும். நம்ம இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான பதிவாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு பண்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு மிகச்சிறந்த தலைவராக உருவாக முடியும். ஆளுமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு பண்பு, ஒரு நேர்மையான பண்பு, ஊழல் இல்லாத பண்பு,
ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பெரிய அரசியல் ஆளுமைகளாக இருந்தால் கூட போலீஸ் நிலையத்தில் கூட அவங்க அத்துமீற முடியாது அப்படிங்கிறத சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலை இங்கே வந்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது வரமாட்டேங்குதே அப்படின்ற ஒரு வருத்தமும் வந்துச்சு. உண்மையிலே ஆண்டியப்பன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு மிகச்சிறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா வாமனத்தீவு அப்படிங்கிற நூல் எப்படி ஒரு சிங்கப்பூர் பற்றின ஒரு வரலாற்று ஆவணமாகவும் படைச்சிருக்காங்க. அதை எவ்வளவு தூரம் அவங்க உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து மாணவர்கள் கண்மணிகள் நல்லா சிங்கப்பூர் பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்எம்ஆர் சுப்பராமன் கல்லூரி மாணவ கண்மணிகள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गागे तव जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे।